ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புக்கில் இருந்து தான் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்காக ஃபினிஷ் பண்ணி போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா காமராஜர் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் பற்றி தான் பார்க்க போகிறோம். காமராஜரோட ஆட்சி காலத்தில் எப்படிலாம் இருந்துச்சு, என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க, அவர் எப்படிலாம் ஆட்சி செஞ்சார், மக்களுக்கு எந்த வகையில் நல்லது செஞ்சார், அது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ராஜாஜியோட ஆட்சி காலம் நம்ம நேற்றே பார்த்துருக்கோம். 1952லேருந்து 1954 வரைக்கும் பார்த்திங்கன்னா ராஜாஜி சிஎம்மாக இருந்திருப்பார். அதை நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், காமராஜரோட ஆட்சி காலம் 1954லேருந்து 1963 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இவர் தான் முதலமைச்சராக இருந்திருப்பார். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9 வருஷங்கள் பார்த்திங்கன்னா இவர் தான் சிஎம்மாக இருந்திருப்பார். ஓகேவா? பாருங்கள், அவரோட வாழ்க்கை கண்ணோட்டம், அவரோட சட்டப்பேரவை தேர்தல் 1957 நடந்தது, காமராஜரோட 2வது அமைச்சரவை பாருங்கள் 1959லேருந்து 62 வரைக்கும் எப்படி இருந்துச்சு, அவரோட ஆட்சி சாதனைகள், அப்புறம் சட்டப்பேரவை தேர்தல் 1962 அவர் ஜெயிச்சாரா இல்லையான்றது, அதுக்கப்புறம் அமைக்கக்கூடிய அமைச்சரவை, அப்புறம் அவர் ஏன் பதவியை விட்டு விலகினார், இது எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும். ஸோ காமராஜரை பற்றின ஃபுல் டீட்டெயில் இதில் இருக்கும். ஓகேவா? சரி பாருங்கள், காமராஜரோட ஆட்சி காலம் 1954லேருந்து 1963 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா யார்? நம்ம காமராஜர் ஐயா தான் பெருந்தலைவர். அவர் தான் பார்த்திங்கன்னா ஆட்சி பண்ணியிருப்பார். பாருங்கள், நம்ம எப்போவுமே டாபிக் போகிறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க. அது யாருன்றதை நம்ம எப்போவுமே படித்து வச்சுக்கணும். பாருங்கள், காமராஜர் உழைப்பால் பணியால் தன்னலம் கடந்து சென்ற தகுதியால் உயர்ந்த ஒரு நல்ல தமிழ் மகன் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறாங்கன்னா வாசே குழந்தைசாமி அப்படின்றவர் சொல்லியிருக்கிறார். ஓகேவா? யார் சொல்லியிருக்கிறாங்க? வாசே குழந்தைசாமி அப்படின்றவர் சொல்லியிருக்கிறாரு. காமராஜர் உழைப்பால் பணியால் தன்னலம் கடந்து நின்ற தகுதியால் உயர்ந்த ஒரு நல்ல தமிழ் மகன் அப்படின்னு வாசே குழந்தைசாமி சொல்லியிருக்காரு. இந்த வாசே குழந்தைசாமி உங்களுக்கே தெரியும். நீங்கள் தமிழ் புக்கில் இந்த மாதிரி படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஏதாவது ஒரு மெட்டீரியல்லையோ இந்த மாதிரி தமிழை பற்றின படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. சாகித்ய அகாடமி லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இவர் வருவார். இந்த வாசே குழந்தைசாமி அப்படின்றவர் வருவார். வாழும் வள்ளுவம் அப்படின்ற ஒரு நூலுக்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த வாசே குழந்தைசாமி தான் பார்த்திங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பார். ஓகேவா? சரி பாருங்கள், காமராஜரோட வாழ்க்கை கண்ணோட்டம். இளமை பருவம் 1903லேருந்து 1920 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவரோட இளமை பருவ காலகட்டம். அவர் எப்படி இருந்தாருன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இளமை பருவம் 1903லேருந்து 1920 வரைக்கும். காமராஜர் என்கிற காமாட்சி 1903 ஜூலை 15ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்ட விருதுநகரில், ஓகேவா, நடுத்தர நாடார் குடும்பத்தில் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். பாருங்கள், அவங்க அம்மா அப்பா பேர் பார்த்துக்கோங்க, குமாரசாமி, அதுக்கப்புறம் சிவகாமி அம்மையார். எங்கே பிறந்திருக்காருன்னு பாருங்கள், விருதுநகரில். ஓகேவா? நீங்கள் கேட்கலாம், இப்போ விருதுநகர் தனியாக டிஸ்ட்ரிக்டால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பட் பாருங்கள், ராமநாதபுரத்தில் தான் அப்போ விருதுநகர் இருந்திருக்கு. ஓகேவா? அதனால் பார்த்திங்க அப்படின்னா அப்போ இது கிடையாது. ஓகேவா? பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இவர் உள்ளூர் பள்ளியிலும் ஏனாதி நாயனார் வித்யாசாலாவிலும் சத்திரிய வித்யாசாலாவிலும் படித்தார். பாருங்கள், உள்ளூர் பள்ளிக்கூடத்துலையும் ஏனாதி நாயனார் வித்யாசாலாவிலையும் அதுக்கப்புறம் சத்திரிய வித்யாசாலாவிலையும் பார்த்திங்கன்னா படிச்சிருக்கிறாரு. இளமையிலேயே தந்தையையும் பாட்டனாரையும் இழந்த காமாட்சி பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்த நேரிட்டது. பாருங்கள், பள்ளி படிப்பை பார்த்திங்க அப்படின்னா பாதியிலேயே நிறுத்திட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவர் அவரோட சித்தப்பா கருப்பையா நாடார்னு ஒருத்தர் இருப்பார். அவரோட துணிக்கடையில் வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி இவங்களோட தாய் மாமன் பேர் காசி நாராயண நாடார். ஓகேவா? அவர் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்கிறாரு. அவங்க வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா தொட்டியில் வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறார். ஓகேவா? மரத்தொட்டியில். சரியா? பாருங்கள், அப்போது காமராஜருக்கு நாட்டு அரசியலிலும் சமூக சீர்திருத்தத்திலும் ஆர்வம் ஏற்பட்டது. அந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க டைமில் பார்த்திங்கன்னா நாட்டு அரசியல்லையும் சமூக சீர்திருத்தத்திலையும் பார்த்திங்க அப்படின்னா ஆர்வம் வருது. கேரளாவில் தீண்டத்தகாதோராக கருதப்பட்ட பல கொடுமைகளுக்கு உள்ளான ஈழவர்கள் பற்றி அறிய நேரிட்டது. பாருங்கள், இதெல்லாம் காமராஜர் சின்ன வயசுலேயே பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கிறார். ஓகேவா? வைக்கம் அற போராட்டத்தில் 1000ல் ஒருவராக கலந்து கொண்டார். பாருங்கள், வைக்கம் சத்தியாகிரகம் நடந்துட்டு இருந்திருக்கும். அதில் காமராஜரும் பார்த்திங்க அப்படின்னா 1000ல் ஒருவராக பங்கேற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுசீந்திர ஆலய நுழைவு போராட்டம்னு நடக்கும். ஓகேவா? அதில் பார்த்திங்கன்னா காமராஜர் பங்கேற்கிறார். சரியா? இந்த சுசீந்திர ஆலய போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, காமராஜரை பற்றி கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு திடீர்னு புதுசாக ஒரு பாயிண்ட்டை கொண்டு உள்ளே சொருவிட்டாங்க அப்படின்னா நம்ம மாட்டிக்குவோம். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்டை கொஞ்சம்
இம்பார்ட்டண்ட்டாக போட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சுசீந்திர ஆலய நுழைவு போராட்டத்தில் காமராஜர் பங்கேற்றிருப்பார். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், விடுதலை போராட்டம். விடுதலை போராட்டத்தில் காமராஜரோட பங்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம். 1920லேருந்து 1930 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாரு. திருவனந்தபுரத்திலிருந்து விருதுநகர் திரும்பிய காமராஜர் இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொள்ளும் நோக்கத்தோடு 1919 காங்கிரஸ் தொண்டராக சேர்றாரு. எப்போ? 1919 காங்கிரஸ் தொண்டராக சேர்றாரு. 1920ஆம் ஆண்டில் அவருக்கு காந்தியை மதுரையில் சந்திக்கிற வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. ஓகேவா? 1920 காந்தி மதுரைக்கு வருவார். ஓகேவா? காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு வருவார். அப்போ அவர் சந்திக்கிற வாய்ப்பு நம்ம காமராஜருக்கு கிடைக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் விருதுநகர்லையும் மாவட்டத்திலையும் காங்கிரஸை பலப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபடுறார். ஓகேவா? விருதுநகர்லையும் அந்த ராமநாதபுரம் மாவட்டம் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இவர் வந்து காங்கிரஸ் எப்படியாவது நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபடுறாரு. அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா அவர் சத்தியமூர்த்தியோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஏற்படுது. ஓகேவா? அந்த டைமில் தான் சத்தியமூர்த்தியுடன் தொடர்பு வந்து ஏற்படுது. அப்போதிலிருந்து காமராஜர் சத்தியமூர்த்தியின் நம்பிக்கைக்குரிய சீடரானார். பாருங்கள், காமராஜர் வந்து சத்தியமூர்த்தியோட நம்பிக்கைக்குரிய சீடர் ஆகிறாரு. உங்களுக்கே தெரியும், காமராஜரோட அரசியல் குரு அப்படின்னு சொல்லி நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா தீரர் சத்தியமூர்த்தியை தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், திருச்சி, மதுரை. ஓகேவா? திருச்சி, மதுரை போன்ற நகரங்களில் காங்கிரஸ் கிளைகளை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பாருங்கள், காங்கிரஸோட கிளைகளை வந்து திருச்சியிலையும் மதுரையிலையும் யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம காமராஜர் தான் போடணும். சரியா? காங்கிரஸ் தொண்டர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார். ஓகேவா? 1920 துவக்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்கிட்டு மதுக்கடையில் மறியல் பண்ணுறார். ஓகேவா? ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்கிட்டு மதுக்கடை மறியல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்து பாருங்கள், காமராஜர் 1922ஆம் ஆண்டில் அப்போது காங்கிரஸாக இருந்த நம்ம ஈவே ராமசாமி நாயக்கர் தலைமையில் கீழ் செயல்பட்ட காங்கிரஸ் பேரவையோட செயலராக இருந்தார். ஓகேவா? 1922 காங்கிரஸோட தலைமை பொறுப்பு வந்து ஈவே ராமசாமி கிட்ட இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் காங்கிரஸ் பேரவையோட செயலராக இருக்கிறார். ஓகேவா? அதுக்கப்புறம் அதே 22 பார்த்தீங்கன்னா மாநில காங்கிரஸ் உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறார். ஓகேவா? அந்த பேரவையோட மாநில காங்கிரஸ் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதே வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் நகராட்சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறார். ஓகேவா? எல்லாமே 1922 தான் இத்தனையுமே. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், மாவட்ட காங்கிரஸ் சிறப்பு கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சு அதில் உயர்மட்ட தலைவர்களை அழைத்து பங்கேற்க செய்தார். யார்? காமராஜர். இந்த மாதிரி மாவட்ட காங்கிரஸ் சிறப்பு கூட்டத்தை ஒன்று ரெடி பண்ணி அதில் உயர்மட்ட தலைவர்கள்லாம் அழைச்சி இந்த மாதிரி வந்து பங்கேற்க வைக்கிறாரு. 1924 காமராஜர் சத்தியமூர்த்தியுடன் சேர்ந்து விருதுநகர் மாவட்டத்தில் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். ஓகேவா? யாரு கூட? நம்ம சத்தியமூர்த்தி கூட சேர்ந்து தேர்தலுக்காக பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுப்பயணம் வந்து வராரு. காந்தி சீனிவாச ஐயங்காரோட விருந்தினராக இருந்தப்போ காமராஜரும் காந்தியை சந்தித்து ஒத்துழையாமை இயக்கத்தை நம்ம வந்து முன்னின்று நடத்தணும்னு சொல்லி அனுமதி பெறார். ஓகேவா? காந்தி வந்து சீனிவாச ஐயங்காரோட வீட்டுக்கு ஒரு விருந்தினராக வந்திருப்பார். ஓகேவா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம சீனிவாச ஐயங்காரோட வீட்டுக்கு காந்தி வந்து ஒரு விருந்தினராக வந்திருப்பார். அப்போ காமராஜர் போய் காந்தியை பார்த்து இந்த மாதிரி ஒத்துழையாமை இயக்கம் நடத்துறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களோட அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி வந்து வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் மதுக்கடை மறியல் பண்ணுறார். ஓகேவா? மதுக்கடை மறியல் பண்ணுறாரு. சைமன் குழுவை எதிர்த்து மறியல் போராட்டமும் பண்ணுறார். ஓகேவா? எப்போன்னு கேட்பாங்க, 1928. ஓகேவா? சைமன் குழுனாலே நீங்கள் 1927 வச்சு நீங்கள் போட்டுருவீங்க. ஓகேவா? சரி, பாருங்கள், சைமன் குழு போராட்டம் வந்து எதிர்த்து மறியல் போராட்டம் பண்ணது 1928. உப்பு அற போராட்டத்தில் கலந்து கொண்டு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார். பாருங்கள், உப்பு அற போராட்டத்தில் கலந்துக்கிட்டு 2 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா சிறை தண்டனை பெறாரு. அலிப்பூர் சிறையில் அடைக்கிறாங்க. எங்கே அடைக்கிறாங்க? அலிப்பூர் சிறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து அடைக்கிறாங்க. ஓகேவா? பாருங்கள், இந்த சிறைன்றது கொஞ்சம் முக்கியம். ஓகேவா? உப்பு அற போராட்டத்தில் கலந்துக்கிட்டு 1930 சத்தியாகிரகம் நடக்கும், உப்பு சத்தியாகிரகம். அதில் வந்து எங்கே அடைக்கிறாங்கன்னு பாருங்கள், அலிப்பூர் சிறை. ஓகேவா? அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில டைமில் வேலூர் சிறைன்னு கொடுத்துருவோம், நம்ம டக்குன்னு கரெக்டுன்னு போட்டு வந்துடுவோம். ஓகேவா? அதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், காங்கிரஸ் தலைவர் 1930லேருந்து 1937 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருந்திருப்பார். அதை வந்து இங்கே சொல்கிறாங்க. பாருங்கள், 1930ஆம் ஆண்டு அலிப்பூர் சிறையிலிருந்து அடைக்கப்பட்ட காமராஜர் 1931 விடுதலை செய்யப்படுறார். பாருங்கள், 1931 பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை செய்கிறாங்க. அவருக்கு விருதுநகரில் மாபெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாருங்கள், அவருக்கு வந்து விருதுநகரில் நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க. அதைத் தொடர்ந்து அவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. பாருங்கள், அப்போ வந்து விருதுநகர்ன்றது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள்,
காந்தி 2வது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்ள சென்றபோது காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை மீறி சட்ட மறுப்பு போராட்ட வீரர்கள் மீது பழிவாங்கப்பட்டது. அப்போது காமராஜர் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். பாருங்கள், சட்ட மறுப்பு இயக்கத்தில் வந்து யார் யாரெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்களோ அவங்க மீது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. அதில் வந்து நம்ம காமராஜரும் ஒன்று. அதனால் காமராஜர் கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு திருச்சி சிறையில் அடைப்பாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா வேலூர் சிறையில் அடைப்பாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஓகேவா? நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் சுமத்துவாங்க. விடுதலை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1935 டிசம்பர் 20ஆம் தேதி காமராஜர் விருதுநகரில் அந்த மாதிரி பொன் விழா வந்து கொண்டாடுவார். ஓகேவா? எதுக்காக? காங்கிரஸோட பொன் விழாவை. சரியா? ஏன் அப்படின்னா காங்கிரஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க? 1885 டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? அப்போ வந்து 1935 போது 50 வருஷம் ஆயிடுது. ஓகேவா? 50 வருஷம் ஆனனால அந்த மாதிரி பொன் விழா வந்து கொண்டாடுறாங்க. ஓகேவா? சரி, பாருங்கள், 1936 ஜவஹர்லால் நேரு, ஓகேவா, ஜவஹர்லால் நேரு தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் செஞ்சப்போ சத்தியமூர்த்தியும் காமராஜரும் உடன் சென்றனர். அடுத்த ஆண்டே காமராஜர் சாத்தூர் தொகுதியிலிருந்து சென்னை சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாருங்கள், காமராஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷமே சாத்தூர் தொகுதியிலிருந்து, ஓகேவா, சாத்தூர் தொகுதியிலிருந்து சென்னை சட்டப்பேரவை தேர்தலுக்கு போட்டியே இல்லாமல் தேர்ந்தெடுக்கிறாங்க. யாரை? காமராஜரை. ஓகேவா? 1940ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கான தேர்தல் நடைபெறுது. எப்போ? 1940 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கான தலைவரோட தேர்தல் வந்து நடக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக யார் இருக்கிறாங்க அப்படின்னா ராஜாஜி இருக்கிறார். ஓகேவா? 1940 அந்த சம்திங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருந்த ராஜாஜியோட ஆதரவோடு சிபி சுப்பையாவும் சத்தியமூர்த்தியின் ஆதரவோடும் காமராஜரும் போட்டியிட்டனர். பாருங்கள், சிபி சுப்பையா வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜியோட ஆதரவு, சத்தியமூர்த்தியோட ஆதரவு பார்த்திங்கன்னா காமராஜருக்கு. ஓகேவா? போட்டி போடுறாங்க. காமராஜர் வந்து 3 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிடுறாரு. அப்போ ராஜாஜியோட ஆதரவு இருந்த சிபி சுப்பையா வந்து தோத்துடுறாரு, காமராஜர் வந்து ஜெயிச்சிடுறாரு. அவர் அந்த பதவியில், ஓகேவா, அதாவது என்ன அப்படின்னா காங்கிரஸ் கமிட்டி, தமிழ்நாடோட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியில் 16 வருஷம் இருக்கிறார். ஓகேவா? 1940 வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடந்து ஜெயிக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு 3 வாக்கு வித்தியாசத்தில் காமராஜர் வந்து ஜெயிச்சிடுறாரு. 1940 ஜெயிச்சு 1956 ஒரு 16 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த கமிட்டியோட தலைவராக இருக்கிறார். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், அவர் பதவியில் தொடர்ந்து 16 ஆண்டுகள் நீடித்தார். சத்தியமூர்த்தி காங்கிரஸ் செயலாளரானார். பாருங்கள், சத்தியமூர்த்தி வந்து காங்கிரஸோட செயலாளராக இருக்கிறார். அடுத்து பாருங்கள், ஆட்சியாளர்களை உருவாக்குபவர், கிங் மேக்கர் நம்ம சொல்லுவோமா, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஆட்சியாளர்களை உருவாக்குபவர் 1937 1954 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நகரமன்ற தலைவர். பாருங்கள், நகரமன்ற தலைவர் எப்போன்னு பாருங்கள், 1940 துவக்கப்பட்ட தனிநபர் அற போராட்டத்தின் போது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராஜர் தமிழ்நாடு முழுவதற்குமான சத்தியாகிரகிகளின் பெயர் பட்டியலை தயாரித்து கொண்டு காந்தியை சந்தித்து பேசுவதற்காக வார்தாவுக்கு செல்லும் வழியில் கரூர் புகைவண்டி நிலையத்தில் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். பாருங்கள், இதில் என்ன சொல்ல வராங்கன்னா 1940 தனிநபர் சத்தியாகிரகம் நடந்துட்டு இருக்கும். இது நம்மளுக்கே தெரியும். 1940 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி ஆச்சாரியா வினோபாபாவை தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனிநபர் சத்தியாகிரகம் நடந்துட்டு இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காங்கிரஸ் தலைவராக வந்து காமராஜர் இருக்கிறாரு. தமிழ்நாடு முழுவதுமே இந்த மாதிரி சத்தியாகிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்கலாம், நம்ம தனிநபர் சத்தியாகிரகம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பட்டியெல்லாம் தயாரிக்கிறார். இந்த மாதிரி தனிநபர் சத்தியாகிரகத்துக்கு பெயர் பட்டியெல்லாம் தயாரிச்சுட்டு காந்தியை பார்த்து பேசணுன்ற வார்தா வந்து கிளம்பி போறார். ஓகேவா? ட்ரெயின் ஏறி வார்தா போறாரு. அப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கரூர் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிடிச்சிடுறாங்க. நம்ம காமராஜர் வந்து பிடிச்சி இந்த மாதிரி கைது போட்டுறாங்க. ஓகேவா? கைது செஞ்சு எங்கே அடைக்கிறாங்கன்னா வேலூர் சிறையில் அடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காமராஜர் வந்து சிறையில் இருந்தப்போ அவரோட விருதுநகர் மன்ற தலைவராக அவர் வந்து எல்லாரும் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா? பாருங்கள், இந்த மாதிரி வந்து வார்தா போகிறாரு, காந்தியை பார்க்குறதுக்காக வார்தா போகிறாரு. பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க, கரூர் புகைவண்டி நிலையத்தில் பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் வேலூர் சிறையில் வந்து அடைக்கிறாங்க. ஓகேவா? எந்த இடத்துல கைது செய்கிறாங்க? கரூர் புகைவண்டி நிலையத்தில் கைது செஞ்சு வேலூர் சிறையில் அடைச்சிட்றாங்க. காமராஜர் சிறையில் இருந்தப்போ அவர் வந்து விருதுநகர மன்ற தலைவராக தேர்ந்தெடுத்துடுறாங்க. இது அவருக்கு ப்ளஸ் ஆகிடுது. ஓகேவா? விருதுநகர் நகரமன்ற தலைவராக அது ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எப்போனா 1941 மே மாதம் 31ஆம் தேதி. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், விடுதலையானவுடன் காமராஜர் மரியாதை நிமித்தம் நகராட்சி தலைவராக, ஓகேவா, நகராட்சி தலைவராக பொறுப்பேற்று விரைவிலேயே கட்சி பணிக்காக பதவி விலகினார். பாருங்கள், சீக்கிரமாகவே அவர் வந்து நகராட்சி தலைவராக பொறுப்பேற்றுக்கிட்டார். ஃபஸ்ட்டு நகரமன்ற தலைவராக தான் பொறுப்பேற்கிறாரு 1941. ஓகேவா? ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நகராட்சி தலைவராக பொறுப்பேற்றுக்கிறார். ஓகேவா? நகராட்சி தலைவராக பொறுப்பேற்றுக்கிட்டு சீக்கிரமாகவே அந்த பதவியிலேருந்து விலகிடுறாரு. சரி, ஓகே, நம்ம வந்து கட்சி பணிக்காக நம்ம வந்து பதவி விலகிடலாம், நமக்கு வந்து கட்சி பணி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பதவி விலகிடுறாரு அந்த பதவியிலேருந்து. அடுத்து பாருங்கள், சிறைவாசம்
1942 ஆகஸ்ட் 7, 8ஆம் தேதிகளில் பம்பாயில் கூடிய காங்கிரஸ் கூட்டத்தில் வெள்ளையனை வெளியேறு தீர்மானம், ஓகேவா, போராட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அக்கூட்டத்தில் கலந்து கொண்டு திரும்பிய காமராஜர் கைது செய்யப்பட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்பரோலி சிறையில் அவர் அடைப்பாங்க. அதுக்கப்புறம் வேலூர் சிறைக்கு மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் 3 ஆண்டு கால சிறைவாசத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸே பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1942 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க. பம்பாயிலெல்லாம் ஒன்று கூடி இந்த மாதிரி வெள்ளையனை வெளியேறிய தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காந்தி வந்து செய் அல்லது செத்து மடி அப்படின்ற டைலாக் வந்து போடுவார். ஓகேவா, ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில். ஓகேவா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமராஜர் அரெஸ்ட் பண்ணி எந்த சிறைக்கு கொண்டு போவாங்க அப்படின்னா அம்பரோலி சிறைன்னு ஒரு சிறை இருக்கும், அங்கே வந்து அடைப்பாங்க. அதுக்கப்புறம் வேலூர் சிறைக்கு காமராஜரை மாற்றிடுவாங்க. அப்புறம் 3 வருஷம் கழிச்சு 1942 ஜெயிலுக்கு போவார். 3 வருஷம் கழிச்சு 1945 ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஜூன் மாதம் 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஜூன் மாதம் 30ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து பாருங்கள், காமராஜர் சிறையில் இருந்தபோது அவரது அரசியல் ஆசான் சத்தியமூர்த்தி காலமானார். பாருங்கள், சத்தியமூர்த்தி 1943 வந்து பாவம் இறந்துருப்பார். ஓகேவா, பிப்ரவரி மாதம்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா, 1943 வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருவார். சரியா, சரி. அடுத்து பாருங்கள், காலத்தை செய்த உதவி. 1945 ஜூலை மாதம் சிறையிலிருந்து திரும்பிய காமராஜர் கட்சி பணிகளில் கருத்தொன்றி செயல்பட்டார். 1946 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாட்டில் 205 இடங்களில் 165 இடங்கள் காங்கிரஸ் கைப்பற்றியது. பாருங்கள், தமிழ்நாட்டில் 205 இடங்களில் 165 இடம் காங்கிரஸே கைப்பற்றியது. ஓகேவா, காமராஜர் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தூர் தொகுதியிலேருந்து சட்டப்பேரவைக்கு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாருங்கள், அதாவது போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கிறாங்க, அதான் நியமிச்சிடுறாங்க. ஓகேவா, போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுத்து நியமிச்சிடுறாங்க. ஓகேவா, காமராஜரோட ஆதரவோடு டி பிரகாசம், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா ஆகியோர் முறையே சென்னை முதலமைச்சர் ஆனார். பாருங்கள், இந்த மாதிரி காமராஜரோட ஆதரவோடு தான் இவங்க 3 பேருமே சிஎம் ஆயிருப்பாங்க. எப்போ டி பிரகாசம் வந்து பார்த்திங்கன்னா 1946 1947 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎம்மாக இருந்திருப்பார். அடுத்து பாருங்கள், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், அவர் பாருங்கள் 1947 1949 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎம்மாக இருந்திருப்பார். அடுத்து பாருங்கள், குமாரசாமி ராஜா 1949 1952 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிஎம்மாக இருந்திருப்பார். ஓகேவா, சரி. பாருங்கள், இவங்க 3 பேர்த்துக்குமே வந்து காமராஜர் வந்து ஆதரவு கொடுத்துருப்பார். ஓகே, அடுத்து பாருங்கள், அதன் காரணமாக அவர் ஆட்சியாளர்களை உருவாக்குபவர், கிங் மேக்கர் என்று அழைக்கப்படுகிறார். பாருங்கள், இங்கேயே கொடுத்துட்டான். ஓகேவா, இவங்க எல்லாத்தையும் சிஎம் ஆகிருக்காரு. பாருங்கள், கிங் மேக்கர் அப்படின்ட்டு அவனே கொடுத்துட்டான். அதான் ஆட்சியாளர்களை உருவாக்குபவர்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்து பாருங்கள், முதலமைச்சர். இப்போ காமராஜர் எப்படி முதலமைச்சர் ஆகிறாருன்னு பார்க்கலாம். 1952 ராஜாஜி தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆனார். ராஜாஜி பதவி விலகிய பின் காமராஜர் மீண்டும் மாநில காங்கிரஸ் தலைவரானார். பாருங்கள், ராஜாஜி வந்து பதவி விலகியதுக்கப்புறம் காமராஜர் வந்து மறுபடியும் மாநில காங்கிரஸ் தலைவரானார். அப்புறம் 1944 ஏப்ரல் 13ஆம் தேதி காமராஜர் தமிழ்நாட்டு முதலமைச்சரார். எப்போன்னு பாருங்கள், 1954 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி. ஓகேவா, இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிட்டார். 9 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த காமராஜர் நேருவோட விருப்பத்திற்கேற்ப பதவியிலிருந்து விலகிட்டு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராகிறார். எப்போ 1963 வரைக்கும். ஓகேவா, 63 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிஎம்மாக இருக்கிறாரு. 1963 நேருவோட வேண்டுகோளுக்கு என்னங்க, அதாவது நேரு சொல்கிறார், இந்த மாதிரி இப்போ கட்சி பணியிலேருந்து இந்த மாதிரி வந்து கட்சியிலேருந்து நீங்கள் இது பண்ணிடுங்க, பதவியிலேருந்து விலகி நீங்கள் வந்து கட்சி பணிக்காக ஈடுபடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பதவி விலகிடுறாரு 1963. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1963 அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. யார் அப்படின்னா நம்ம காமராஜர். ஓகேவா, 1963 1975 வரை காமராஜர் மத்தியிலும் மாநிலத்திலும் பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்தார். பாருங்கள், 1969 காங்கிரஸ் பிளவுபட்டவுடன் காமராஜர் அமைப்பு காங்கிரஸ்னு அழைக்கிறாங்க. ஓகேவா, அதாவது காங்கிரஸ் ஓன்னு சொல்லுவாங்க. அதாவது காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1969 2ஆக பிரிஞ்சிடும். ஓகேவா, 2ஆக பிரிஞ்சிடும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைப்பு காங்கிரஸ்னு ஒன்று தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. யாருன்னா நம்ம காமராஜர். ஓகேவா, பிளவுபட்டதுக்கப்புறம் காமராஜர் அமைப்பு காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது காங்கிரஸ் அப்படிம்பாங்க. அன்ற தனி கட்சி ஆரம்பித்து அதன் தலைவராக இருக்கிறாரு. 1975 அக்டோபர் 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உறக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா உயிர் நீத்தார். ஓகேவா, பார்த்தீங்கன்னா தூக்கத்திலே வந்து செத்துட்டார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேவா, சரி. பாருங்கள், இது உங்களுக்கே தெரியும். அக்டோபர் 2 வந்து பார்த்தீங்கன்னா காந்தியோட பிறந்த நாள் வரும், காமராஜரோட நினைவு நாள் வரும். ஓகேவா, 1975 காமராஜர் இறந்த டேட்டு பாருங்கள், அக்டோபர் 2 1975. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள்,
காமராஜரின் கை ஓங்கியது. பாருங்கள், காமராஜர் எந்த இடத்துல வெயிட்டேஜாக இருந்திருக்காரு அப்படின்றத காட்டுறாங்க. 1954 ஆந்திர பிரதேசம் தனி மாநிலமான பிறகு சென்னை சட்டப்பேரவையோட எண்ணிக்கை 375லிருந்து 230 வந்து பார்த்திங்கன்னா குறையுது. ஏன் அப்படின்னா 1953 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரா, ஓகேவா, ஆந்திர பிரதேசம் தனி மாநிலமாக வந்து பார்த்திங்கன்னா ஆகிடுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா சென்னை மாகாணத்து கூட இருந்தனால தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ 375 சீட் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஆந்திரா விலகனால 375 சீட்டில் இருந்து 230 பார்த்தீங்கன்னா குறையுது. ஓகேவா, அதில் 130 உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கும் 5 பேர் பார்த்தீங்கன்னா மைசூருக்கும் போயிட்டாங்க. ஓகேவா, இதன் காரணமாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் காமராஜரின் கரம் இந்த இடத்துல வெயிட் ஆயிடுது, அவரோட கை ஓங்கிருதுன்றாங்க. சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் தேர்வுக்காக காமராஜரும் சி சுப்பிரமணியரும் போட்டிட்டாங்க. பாருங்கள், சட்டப்பேரவை தலைவருக்காக, ஓகேவா, சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவருக்காக சி சுப்பிரமணியரும் காமராஜரும் போட்டி போடுறாங்க. இதில் சி சுப்பிரமணியன்றது பார்த்தீங்க அப்படின்னா ராஜாஜியோட வலதுகரமாக செயல்பட்டவர். நம்ம ஆல்ரெடி ராஜாஜி டாபிக் பார்க்கும்போதே பார்த்துருப்போம். ஓகேவா, சி சுப்பிரமணியம் அப்படின்றவர் ராஜாஜியோட வலதுகரமாக செயல்பட்டவர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ராஜாஜி வந்து சுப்பிரமணியத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்கிறார். ஓகேவா, காமராஜர் யார் ஆதரிக்கிறாங்கன்னா வரதராஜலு நாயுடு இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து காமராஜரை ஆதரிக்கிறார். ஓகேவா, பெரியார் வந்து காமராஜருக்கு உறுதுணையாக இருப்பதா அவரும் வந்து சொல்லிடுறாரு. ஆனால் சி சுப்பிரமணியம் பார்த்தீங்கன்னா 41 வாக்குகள் மட்டும் பெற்று காமராஜர் 93 வாக்குகள் பெற்று வெற்றி வாகை சூடுறார். ஓகேவா, சி சுப்பிரமணியம் வெறும் 41 வாக்கு தான் வாங்குறாரு. ஆனால் காமராஜர் 93 வாக்கு வாங்கி பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிடுறாரு. ஓகேவா, சரி பாருங்கள், 1954 ஏப்ரல் 13 காமராஜர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிறார். ஓகேவா, 1954 ஏப்ரல் மாதம் 13 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிஎம் ஆயிடுறாரு. முதலமைச்சரான சில மாதங்களில் குடியாத்தம் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பாருங்கள், முதலமைச்சரான சில நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து குடியாத்தம்னு ஒரு பிளேஸ் இருக்கும், அங்கே வந்து பார்த்திங்கன்னா இடைத்தேர்தல் வருது. ஓகேவா, அந்த இடத்துல இடைத்தேர்தல் வருது, அங்கே வந்து காமராஜர் போய் நின்று போட்டி போட்டு ஜெயிச்சிடுறார். ஓகேவா, பாருங்கள், அது வந்து 1954 ஆகஸ்ட் 4. ஓகேவா, அந்த தேர்தலில் ஜெயிச்சது. பாருங்கள், காமராஜரின் அமைச்சரவை. ராஜாஜி வந்து பதவி காலம் முடியும் முன்பே வந்து இந்தமாரி பதவி விலகிட்டார். அதனால் காமராஜர் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் பொறுப்பேற்றதுக்கப்புறம் ராஜாஜியோட அமைச்சரவை அப்படியே தக்க வச்சுக்கிட்டார். ஓகேவா, ராஜாஜி அமைச்சரவையில் யார் யாரெல்லாம் அமைச்சராக இருந்தாங்களோ அவங்களே அப்படியே தக்க வச்சுக்கிட்டாங்க. அந்த சுப்பிரமணியன்றவர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சரோட இலாக்காவை மட்டும் மாற்றிருப்பாங்க. ஓகே, அந்த மாற்றம் மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க, வேறு எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சி தலைவர் போட்டியில் காமராஜர் எதிர்த்து போட்டியிட்ட ராஜாஜி ஆதரவாளர் சி சுப்பிரமணியம் காமராஜர் அமைச்சரவையில் இலாக்கா மாற்றத்தோடு தொடர்ந்து நீட்டித்தார். பாருங்கள், இலாக்காவை மட்டும் மாற்றிருப்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் அவர் கண்டினியூஸாக அவர் அதே பதவியில் தான் இருக்கிறாரு. பின்னர் கேரளாவும் கர்நாடகாவும் மாற்றி அமைக்கப்பட்டதுக்கப்புறம் அமைச்சரவைகளோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 8 குறைஞ்சிரும். ஓகேவா, அமைச்சரவையோட எண்ணிக்கை 8 குறைஞ்சிரும். காமராஜரின் அமைச்சரவை கச்சிதமான அமைச்சரவையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, காமராஜரோட அமைச்சரவை வந்து ஒரு கச்சிதமான அமைச்சரவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது காம்பேக்ட் கேபினெட் அப்படிம்பாங்க. ஓகேவா, அதான் கச்சிதமான அமைச்சரவை அப்படின்னு சொல்லுவாங்க, காம்பேக்ட் கேபினெட். ஓகேவா, சரி அடுத்து பாருங்கள், காங்கிரஸ் கோப்பைக்குள் கொந்தளிப்பு. பாருங்கள், காங்கிரஸுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா தூண்டி விடுறாங்க. ஓகேவா, சரி பாருங்கள், காமராஜர் முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் அவர் முதலமைச்சர் ஆவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தனர். பாருங்கள், இப்போ காமராஜர் வந்து முதலமைச்சராக வந்து பொறுப்பேற்கணும் அப்படின்னா 2-3 பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஆதரவு பண்ணுவாங்க. அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி காமராஜர் சிஎம் ஆயிட்டாங்க அப்படின்னா நம்மளை வந்து அமைச்சராக போட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போட்டுறாங்க. ஓகேவா, ஆனால் காமராஜர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி அவங்கெல்லாம் அமைச்சராக போடாத ராஜாஜியோட அமைச்சரவையில் இருந்தவங்களே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தக்க வச்சுக்கிறார். ஓகேவா, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள ஏமாந்துடுறாங்க. காமராஜருக்கு உறுதுணையாக இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, ஆதரவு கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்கள ஏமாந்து போயிடுறாங்க. ஓகேவா, பாருங்கள், டிஜி கிருஷ்ணமூர்த்தி, அதுக்கப்புறம் கோசல் ராமு, மாரிசாமி, இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஆதரவாளர்களும் ஒரு கோஷ்டியாக சேர்ந்து கொண்டு காமராஜரின் பெயரை கூறிக்கொண்டு அமைச்சரவையில் வெளியே அமைச்சர்கள் போல் நடந்து கொண்டதை. பாருங்கள், இவங்க 3 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமராஜரோட பேரை சொல்லிட்டு நாங்களும் அமைச்சர்கள் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் மாதிரியே இந்த மாதிரி சுற்றிட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா, பாருங்கள், வி.கே. பழனிசாமி கவுண்டர், அதுக்கப்புறம் வி.கே. ராமசாமி முதலியார், அதுக்கப்புறம் எஸ். ராமசாமி நாயுடு, ஜெயராம் ரெட்டியார் போன்றோர் தங்களது அதிருப்தியை அவங்கள வெளிப்படையாகவே கூறியிருக்காங்க. ஓகேவா, குறிப்பாக எஸ். ராமசாமி நாயுடு காமராஜர் ஆட்சியை கவிழ்க்கும் நிலைக்கு சென்று விட்டதாக ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். யாருன்னா இந்த சி சுப்பிரமணியம் அப்படின்றவர். ஓகேவா, அதில் வந்து இந்த எஸ். ராமசாமி நாயுடு இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து காமராஜர் ஆட்சியை வந்து எப்படியோ கவிழ்த்தே ஆகணும், ஏன்னா அவர் நம்ம தான் அவரை வந்து ஒத்துழைப்பு கொடுத்தோம், அவர் நம்மளை வந்து அமைச்சராக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொறுப்பு கொடுக்கல, அதனால் அவரோட ஆட்சியை வந்து எப்படியோ கவிழ்த்துறணும்னு சொல்லி நினச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம சி சுப்பிரமணியம் பதிவு பண்ணியிருக்காரு. ஓகேவா, சரி அடுத்து பாருங்கள், இறுதியில் இவர்களது எதிர்ப்பு கோப்பைக்குள் எழுந்த கொந்தளிப்பு போல் அடங்கிவிடுது. பாருங்கள், இறுதியில் வந்து என்ன ஆச்சுன்னா இவர்களது எதிர்ப்பு கோப்பைக்குள் எழுந்த கொந்தளிப்பு போல் இது வந்து அடங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், குடியாத்தம்ன்ற பிளேஸில் இடைத்தேர்தல் வருமா, அங்கே காமராஜர் வந்து ஜெயிச்சிருவார். அதாவது குடியாத்தம் வெற்றின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள்,
காமராஜர் முதலமைச்சர் ஆனப்போ அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. ராஜாஜி போன்று மேலவை வழியாக செல்ல மறுத்து குடியாத்தம் இடைத்தேர்தலில் போட்டியிட்டார். தேர்தலில் பெரியாரும் அண்ணாதுரையும் காமராஜருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தன. பாருங்கள், இந்த மாதிரி குடியாத்தம் இடைத்தேர்தலில் காமராஜர் போட்டிடுறாரு. ஓகேவா, காமராஜர் போட்டிடுறாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தேர்தலில் எல்லாரும் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா காமராஜருக்கு வெயிட்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அது யாருன்னு பாருங்கள், பெரியார், அண்ணா 2 பேருமே காமராஜருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த குடியாத்தம்ன்றது பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்டோட கோட்டை அப்படிம்பாங்க. ஓகேவா, அங்கே வந்து ஃபுல்லாக கம்யூனிஸ்ட் ஆளுங்க தான் வெயிட்டேஜாக இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு அகைன்ஸ்டாக செயல்படக்கூடிய பிளேஸ். ஓகேவா, அந்த கம்யூனிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோதண்டராமன் அப்படின்றவர் ஒருத்தர் போட்டி போடுவார். சரியா, காமராஜரை எதிர்த்து அந்த குடியாத்தத்தில் கம்யூனிஸ்ட்டில் வந்து கோதண்டராமன் அப்படின்றவர் போட்டி போடுவார். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா தோற்று போயிடுவார். குடியாத்தம் தொகுதியில் காமராஜர் ஜெயிச்சிருவார். பாருங்கள், கம்யூனிஸ்ட்டுகளின் கோட்டை அப்படின்னு நீங்கள் எழுதியிருக்கேன் பாருங்கள். இது வந்து குடியாத்தத்தை தான் கம்யூனிஸ்ட்டுகளின் கோட்டைம்பாங்க. காமராஜர் அதை எதிர்த்து நின்றவர் யாருன்னா கோதண்டராமன். ஓகேவா, கோதண்டராமன். அடுத்து பாருங்கள், ஆவடி காங்கிரஸ் மாநாடு 1955. ஓகேவா, ஆவடி காங்கிரஸ் மாநாடு 1955. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பாருங்கள், இந்த ஆவடி காங்கிரஸ் மாநாடு நிறையா இருக்கும். பாருங்கள், 1955 ஜனவரி 21லேருந்து 23 வரைக்கும் இந்த மாதிரி சென்னை ஆவடியில் இந்திய தேசிய காங்கிரஸோட 60வது பொது மாநாடு நடக்குது. இந்த மாநாட்டை நடத்துகிற பொறுப்பு காமராஜருக்கு வருது. ஆனால் அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பார் பாரு, அவர் ரொம்ப முக்கியம். ஓகேவா, UN தேவர் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாநாட்டுக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. ஓகேவா, எந்த மாநாட்டுக்கு? இந்த ஆவடி காங்கிரஸ் மாநாடு தலைமை தாங்கினது யாருன்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஆவடி காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கினது யாருன்னு கேட்டாங்கன்னா UN தேவர். ஓகேவா, அந்த மாநாட்டுக்கு சத்தியமூர்த்தி நகர்னு சொல்லி பேரே வச்சுருப்பாங்க அந்த மாநாட்டு வளாகத்துக்கு. ஓகேவா, அதையும் பார்த்துக்கோங்க. இதில் முக்கியமாக ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருப்பாங்க. எதுக்கு? இந்த ஆவடி காங்கிரஸ் மாநாட்டுக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து வந்திருப்பாங்க. அது யார் அப்படின்னா யூகோஸ்லோவியாவோட அதிபர். அவர் தான் மார்ஷல் டிட்டோ அப்படிம்பாங்க. ஓகேவா, இந்த கொஸ்டின்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேவா, இதை வந்து அப்படியே ஒரு நோட் இருந்தால் கூட எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. சரியா, பாருங்கள், யூகோஸ்லோவியாவோட அதிபர் மார்ஷல் டிட்டோ வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு அழைப்பாளராக வந்து கலந்துப்பார். ஓகேவா, எந்த மாநாட்டுக்கு? ஆவடி காங்கிரஸ் மாநாட்டில். ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள், சோசியலிச பாணி சமுதாயம். அதாவது சோசியலிசனாவே வந்து பார்த்திங்கன்னா நேரு கொண்டு வந்தது. ஓகேவா, நேரு தான் வந்து இந்த சோசியலிச பாணியை அறிமுகப்படுத்துவார். அதான் சொல்கிறாங்க பாருங்கள், இந்த ஆவடி காங்கிரஸ் மாநாட்டில் தான் வரலாற்று சிறப்பு மிக்க சோசியலிச பாணி சமுதாயத்தை வந்து கொண்டு வராங்க. ஓகேவா, தீர்மானம் வந்து நேருவால் முன்மொழிகிறாங்க, காமராஜர் வந்து வழிமொழிகிறார். பாருங்கள், இந்த சோசியலிஸ்ட் கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, சமதர்ம கொள்கைம்பாங்கல்ல, அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேரு வந்து சமதர்ம கொள்கையை முன்மொழிகிறாரு, காமராஜர் வந்து வழிமொழிகிறார். அதை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த சோசியலிச பாணி சமுதாய கொள்கையோட முக்கிய அம்சங்கள்னு ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருப்போம். அது என்னென்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், பிரதான பொன் உற்பத்தி சாதனங்கள் சமுதாயத்துக்கு சொந்தமான அல்லது அதன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். பாருங்கள், எல்லாம் வந்து இதோட கட்டுப்பாட்டுக்குள் இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் பொருள் உற்பத்தி படிப்படியாக துரிதப்பட்டு அதிகரிக்கப்படும். பாருங்கள், பொருளோட உற்பத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கப்படும் கொடுத்துருக்காங்க. தேசிய சொத்தும் செல்வமும் மக்களிடையே சமமாக பகிர்ந்தளிக்கப்படும். பாருங்கள், நேஷ்னல் லெவலில் இருக்கிற சொத்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்வம், இது எல்லாத்தையும் மக்களுக்கு சமமாக வந்து பகிர்ந்து கொடுப்போம் அப்படின்றாங்க. தனியார் லாபத்தை விட சமுதாய பலனே மேல் அப்படின்ற கொள்கையோட கருப்பொருளாக இருக்குன்றாங்க. ஓகேவா, சமுதாய பலனே வந்து மேலாக இருக்கணும், தனியார் வந்து லாபத்தை காட்டிலும் இந்த மாதிரி சமுதாய பலன் தான் வந்து கை ஓங்கி இருக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொள்கையோட கருப்பொருள் அப்படின்றாங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஜனநாயக சமதர்மம் அப்படின்றது சமுதாயமே சோசியலிச பாணி சமுதாய கொள்கையின் சாரமாகுன்றாங்க. ஓகேவா, சமதர்ம சமுதாயமே சோசியலிச பாணி சமுதாய கொள்கையோட சாரமாகுன்றாங்க. ஓகேவா, ஜனநாயக சமதர்மம் பார்த்துவோங்க, ஜனநாயக சமதர்மம் தான் சமுதாய சோசியலிச பாணியோட சமுதாய கொள்கை. ஓகேவா, சாராம்சம் பாருங்கள், ஆவடி காங்கிரஸ் மூலம் காமராஜர் தேச தலைவர்கள், ஓகேவா, தேச தலைவர் அளவுக்கு உயர்றாரு. பாருங்கள், ஆவடி காங்கிரஸில் தான் வந்து ஆவடி காங்கிரஸ் மாநாட்டில் தான் இவர் வந்து ஒரு பெரிய தேச தலைவராக உருவெடுக்கிறார். பாருங்கள், அவருக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம ஆவடி காங்கிரஸ் மாநாட்டில் முன்னாடி ஒருத்தர் டைலாக் சொல்லியிருக்காரு, MS முத்துசாமின்ற ஒருத்தர் டைலாக் சொல்லியிருக்காரு. அதை பார்த்துக்குங்க என்னென்னு. காமராஜரின் செயல்திறனையும் அவருக்கு பின் நின்ற மக்கள் சக்தியையும் நன்கு வெளிப்படுத்தின அப்படின்னு இந்தமாரி காமராஜரோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஆராய்ச்சி செஞ்சார் டாக்டர் MS. ஓகேவா, MS முத்துசாமி அப்படின்றவர் சொல்லியிருக்கிறார். இந்த கூட்டெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, திடீர்னு கொடுத்துட்டு யார் சொன்னாங்கன்னு கேட்டாங்கன்னா நாம் மாட்டிக்குவோம். அதனால் இந்த கூற்று பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், காமராஜரோட செயல்திறனையும் அவருக்கு பின்னின்ற மக்கள் சக்தியையும் நன்கு வெளிப்படுத்தினா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. அவர் பேர் என்னென்னா MS முத்துசாமி. ஓகேவா, சரி பாருங்கள்,
இது பாருங்கள் கொடி கொளுத்து போராட்டம் பாருங்கள், கொடியை கொளுத்தணும்னா தேசிய கொடியை எரிச்சு போராட்டம் பண்ணுவான்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து சொல்லுவார். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன காமராஜர் ஸ்டெப் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். 1955ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1 தேதி இந்தி திணிப்பை எதிர்த்து நாடெங்கும் இந்தி தேசிய கொடியை ஓகேவா இந்திய தேசிய கொடியை எதிர்த்து போராட்டம் நடத்த போவதாக பெரியார் வந்து அறிவிச்சிருவார். எப்போ 1955 ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஓகேவா 14ஆம் தேதி இந்த மாதிரி சொல்லிடுவார். நான் வந்து தேசிய கொடியை நான் வந்து எரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். ஓகே, ஏன்னா இந்தி எதுக்கு தேவையில்லாத கொண்டு வரீங்க, இந்தியை கொண்டு வந்தீங்கன்னா நான் வந்து தேசிய கொடியை பிடிச்சி எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சவால் விட்டுட்டு இருக்கிறாரு. அந்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்த வந்து அதிர்ச்சி அடை செய்யுது. காமராஜர் தன்னிலை விளக்கம் அளிக்கிறார். ஓகேவா, என்னன்னு போய் சொல்கிறாரு, இந்திய அரசாங்கம் இந்தி வந்து இந்திய அரசாங்க மொழியாக இருக்குமே அன்றி நாட்டின் எந்த பகுதியின் மீதும் அம்மொழி கட்டாயமாக திணிக்கப்படாது அப்படின்ட்டார். பாருங்கள், இந்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மொழியாக தான் இருக்கும், இந்தியாவோட அரசாங்க மொழியாக தான் இருக்குமே தவிர நம்ம வந்து எந்த ஸ்டேட்லேயும் போய் நம்ம கட்டாயம்லாம் படுத்தி அதை வந்து இது பண்ண மாட்டோம், கட்டாயமாக படிக்க சொல்லணும்னா நம்ம சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி காமராஜர் வந்து ஒரு உறுதி அளிக்கிறார். தாய்மொழி எந்த விதத்திலும் பாதிக்காமல் மாநில அரசு பார்த்து கொள்ளும், எனவே பெரியார் அவர் அறிவித்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றார். பாருங்கள், காமராஜர் வந்து இந்த மாதிரி உறுதியாக சொல்லிடுறாரு. இந்த மாதிரி வந்து இந்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரசாங்க மொழியாக தான் இருக்குமே தவிர நம்ம வந்து நாங்கள் வந்து கட்டாயப்படுத்த மாட்டோம், அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அப்படியே தான் இருக்கும், நாங்கள் வந்து கட்டாயப்படுத்த மாட்டோம், அது வந்து உங்களை தாய்மொழி எந்த அளவுலையும் வந்து பாதிக்காது, அந்த பாதிக்காத மாதிரி நாங்கள் வந்து மாநில அரசாங்கத்தில் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு. அதனால் நீங்கள் வந்து இந்த போராட்டத்தை வந்து கைவிடுங்க, இந்த தேசிய கொடியை வந்து எரிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. காமராஜர் கொடுத்த உறுதிமொழி ஏற்று பெரியார் போராட்டத்தை விலக்கி கொண்டார். பாருங்கள், காமராஜர் சொன்னதுனால பெரியார் அவரோட போராட்டத்தை விலக்கிக்கிறாரு. தமிழ்நாடு மற்றொரு போராட்டத்திலேருந்து தப்பித்தது. பாருங்கள், தமிழ்நாடு இன்னொரு போராட்டத்துலேருந்து தப்பிச்சிருச்சு. எல்லாம் காமராஜரோட வேலை. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள், தட்சிண பிரதேச திட்டம். பாருங்கள், தட்சிண பிரதேச திட்டம் மாற்று திட்டம்ன்றாங்க. 1950களில் மொழிவழி மாநில கொள்கை கோரி ஓகேவா மாநில கோரிக்கை இந்திய அரசியலை ஆக்கிரமித்து கொண்டிருந்தது. எப்போ 1950ல் இந்திய பிரிவினைக்கு பிறகு தேச ஒற்றுமை ஏற்படுத்துவதில் பிரதமர் நேரு குறியாக இருந்தார். பாருங்கள், இந்தியா பிரிவினைக்கு அப்புறம் தேச ஒற்றுமையை மட்டும்தான் நேரு வந்து பார்க்குறார். ஓகேவா, இந்த மொழி வழியில் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றத பார்க்கல, தேச ஒற்றுமையை மட்டும்தான் பார்க்குறாரு. அதில் பாருங்கள், மொழிவழி மாகாண சீரமைப்பை பரிசீலித்த ஒரு 2 கமிட்டி இருக்கும். என்னென்னா எஸ்கே தார் கமிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜேவிபி கமிட்டி. ஓகேவா, இந்த 2 கமிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா மொழிவழி மாநிலங்கள் அமைப்பதற்கு சாதகமாக இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா, மொழி அடிப்படையில் ஆந்திர பிரதேசம் அமைக்கப்பட்டது. எப்போனா 1953. ஓகேவா, 1953 மொழிவாரி அடிப்படையில் பிரிச்சுருவாங்க. உங்களுக்கு தெரியும், ஃபசல் அலி கமிட்டி பார்த்தீங்கன்னா 1953 வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. அதோட கமிட்டியோட அந்த ரெக்கமெண்டேஷன் படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், பாலிட்டியில் படிச்சிருப்பீங்க. ஓகேவா, பாருங்கள், மொழி அடிப்படையில் ஆந்திர பிரதேசம் 1953 பிரிக்கப்பட்டது. தனி மாநில கோரிக்கையை அதிகரித்து விட்டது. அத்தகைய சூழ்நிலையில் மொழி வழி மாநிலத்துக்கு பதில் இந்தியாவை பெரிய நிர்வாக பகுதிகளாக பிரிப்பது பற்றி சில தலைவர்கள் கருத்து கூறினார்கள். பாருங்கள், ராய் திட்டம், அதில் வந்து தான் ராய் திட்டம். மேற்கு வங்காளத்தை சேர்ந்த டாக்டர் PC ராய் சில தலைவர்களுடன் கலந்து பேசி மொழி வழி மாநில சீரமைப்புக்கு பதில் ஒரு மாற்று திட்டத்தை கொண்டு வரார். அது என்னன்னு பாருங்க, இந்தியாவை மொழி வழியாக பிரிப்பதற்கு பதில் 5 அல்லது 6 பெரிய ஆட்சி பகுதிகளாக பிரித்து விடலாம் என்பது ராயோட திட்டம். பாருங்க, இந்த BC ராய் இருக்காரு பார்த்தீங்களா, இவரோட பிளான் என்னன்னா, இந்தியாவை மொழி வழியாக நம்ம பிரிக்கிறதுக்கு இந்தியா ஒரு 5-6 பெரிய பகுதிகளாக வந்து நம்ம வந்து பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. அந்த திட்டத்தை அந்த பிளான் படி என்ன பண்ணுறாங்கன்னா, மேற்கு வங்காளத்தை பீகார் கூட இணைச்சு ஒரு பெரிய மாநில பகுதியை வந்து உருவாக்கலான்றார். பாருங்க, ஆல்ரெடி மேற்கு வங்காளத்தில் அங்கே பிரச்சனை போயிட்டுருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் இப்படி பிளான் பண்ணுறார். என்னன்னு, மேற்கு வங்காளத்தை கொண்டு வந்து நம்ம பீகார் கூட இணைச்சு விட்டோம்னா அது வந்து ஒரு பெரிய பகுதியாக ஆகி போயிருமில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த PC ராய் சொல்கிறார். ஓகேவா, பாருங்கள், அதே போன்று தென்னிந்தியாவில் தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகா ஆகிய மாநிலங்களை ஒன்று சேர்த்து தட்சிண பிரதேசம்னு சொல்லி நம்ம வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த PC ராயோட வேலை. ஓகேவா, பாருங்கள் என்னென்ன சொல்கிறாரு பாருங்கள், தென்னிந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம், இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, TK². ஓகேவா, தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. T அப்படின்னா தமிழ்நாடு, K அப்படின்னா கேரளா, இன்னொரு K அப்படின்னா கர்நாடகா. அதை தான் நான் வந்து TK² சொல்லியிருக்கேன், தட்சிண பிரதேசம். ஓகேவா, தயவு செஞ்சு மறந்துடாதீங்க, பார்த்து வச்சுக்கோங்க. TK² அப்படின்னா தட்சிண பிரதேசம். பாருங்கள், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களை ஒன்று சேர்த்து தட்சிண பிரதேசத்தை அமைப்பது பற்றி பரிசீலிக்கப்பட்டது. 1956 அமிர்தசரஸில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கூட்டத்தில் ராயோட திட்டத்தோட அடிப்படையில் தட்சிண பிரதேசம் அமைப்பது பற்றி தீர்மானத்தை கோவிந்த் வல்லப் பந்த் வந்து பார்த்திங்கன்னா முன்மொழிகிறாரு. நம்ம C சுப்பிரமணியம் வந்து பார்த்திங்கன்னா வழிமொழிகிறார். ஓகேவா, ஆனால் அந்த தீர்மானம் ஒரு மனதாக வந்து ஏற்றுப்பாங்க, ஆனால் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியாக செயல்படுத்த மாட்டாங்க. ஓகேவா, ஆர்வம் யாருமே காட்ட மாட்டாங்க. பாருங்கள், 1956 அமிர்தசரஸில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் ராயோட திட்டத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீர்மானத்தை கொண்டு வராங்க. அது யார் வந்து பார்த்தீங்கன்னா முன்மொழிகிறாங்கன்னு பாருங்கள். 1956 அமிர்தசரஸில் கூடிய அந்த அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் யார் முன்மொழிகிறாங்கன்னு பாருங்கள்.
கோவிந்த் வல்லப பந்த் அப்படின்றவர் முன்மொழிகிறார். இது கொஸ்டின் ஏரியா. ஓகேவா, இது வந்து முன்மொழிகிறாரு. யார் வழிமொழிகிறார் அப்படின்னா சி சுப்பிரமணியம் வழிமொழிகிறார். இது கொஸ்டின் ஏரியா, இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பஞ்சாபில் எந்த வருஷம் அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு கூட்டுனுச்சுன்னா இந்த அமிர்தசரஸ் பார்த்துக்கோங்க, 1956. ஓகேவா, இதுவும் முக்கியம். சரியா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அந்த தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேற்ற கொள்ளப்பட்டது. அதன் பின் பெங்களூரில் கூடிய காங்கிரஸ் கமிட்டி இந்த தீர்மானத்தை பரிசீலித்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நேருவும் காமராஜரும் ராய்ட் திட்டத்தில் ஆர்வம் காட்டவில்லை. பாருங்கள், இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட நேருவும் நம்ம காமராஜரும் பார்த்தீங்கன்னா இந்த பிசி ராயோட திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வமே சரியாக காட்டல. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தை பற்றி அறிஞ்ச பெரியார் ஈவ ராமசாமியும் கடுமையாக எதிர்க்கிறார். ஓகேவா, எதுக்கு தேவையில்லாம் இந்த தட்சண பிரதேசம் அது இதுன்னு பிரிச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு பெரியாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடுது. பெரியாரும் டென்ஷன் ஆகிடுறார். ஓகேவா, அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி வந்து இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் சென்னை மாநிலத்தின் காமராஜரின் ஆட்சி முடிந்துவிடும் என்று தமிழர்கள் பிற பகுதியினரின் ஆதிக்கத்துக்கு உள்ளாவார்கள் என்று எச்சரித்தார். பாருங்கள், பெரியார் வந்து இப்படின்னு சொல்லியிருக்காரு, இந்த திட்டத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா சென்னை மாநிலத்தில் காமராஜரோட ஆட்சி இதோட முடிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் வந்து பிற பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அவங்களோட ஆதிக்கத்துக்கு உள்ளாயிருவாங்க அப்படின்னு சொல்லி பெரியார் எச்சரிக்கிறார். அதனால் தட்சிண பிரதேச திட்டம் வந்து பார்த்திங்கன்னா குறைப்பிரசவம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதனால் பிசி ராய் திட்டம் கைவிடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள், கடைசி நேரத்தில் பெரியார் அனுப்பிய தந்தியே இதற்கு காரணம்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறார். யார் அப்படின்னா சி சுப்பிரமணியம். பாருங்கள், கடைசி நேரத்தில் பெரியார் அனுப்பிய தந்தியே இதற்கு காரணம் என்றும் பெரிய மாநில அமைப்பு திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் சமகால இந்திய வரலாற்றின் போக்கே மாறி இருக்கும்னு சொல்லி சி சுப்பிரமணியம் சொல்கிறார். ஓகேவா, இந்த சுப்பிரமணியம் பொழுதுனைக்கும் வெயிட்டான டைலாக் ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டே இருக்காரு. தயவு செஞ்சு ஏதாவது ஒன்று ரெண்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, திடீர்னு கேட்டாலும் கேட்பான், அவன் வந்து எது கேட்பானே நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள், சட்டப்பேரவை தேர்தல். ஓகே, சட்டப்பேரவை தேர்தல் 1957 என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ராஜாஜி அவரது ஆட்சி காலம் முடிவதற்கு முன்பே பதவி விலக நேரிட்டதால் காமராஜர் முதலமைச்சர் பொறுப்பு ஏற்க வேண்டியதாயிற்று. ஆந்திர பிரதேசம் தனியாக பிரிந்து இந்த மாதிரி தமிழ் மாநிலமாக வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டதுக்கப்புறம் சட்டப்பேரவை தேர்தல் 1957 மார்ச் மாதம் 31 தான் நடக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1957 மார்ச் மாதம் 31 தான் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனே நடக்குது. ஓகேவா, எப்போ இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் நடந்தது? 1951 ஆரம்பித்து 1952 பிப்ரவரி மாதம் 21 முடியும். இங்கே அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் முடியும். இந்த எலெக்ஷனில் தான் வந்து ராஜாஜி வந்து ஜெயிச்சு இந்த மாதிரி வந்து இது பண்ணுவார், சிஎம்மாக பதவி ஏற்றுக்குவார். அதுக்கப்புறம் 54 வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பதவி விலகிடுவார். அப்போ 54 காமராஜர் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் ஆகிடுவார். அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடக்காது. அதுக்கப்புறம் நடக்கக்கூடியது தான் இந்த 1957 சட்டமன்ற தேர்தல். ஓகேவா, சரி, பாருங்கள், 1957 மார்ச் மாதம் 31 நடக்குது. ஆந்திர பிரதேசம் பிரிஞ்சு போனதுனால சென்னை சட்டப்பேரவையோட எண்ணிக்கை 231 குறையுது. ஓகேவா, 231 குறையுது. 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் அது வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்ததால் இந்த எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 205 மாறிடுது. ஓகேவா, 231 இருக்கிறது 205 மாறிடுது. ஏன் அப்படின்னா 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வந்துருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி 231 இருக்கிறது பார்த்திங்கன்னா 205 மாறிடும். ஓகேவா, இந்த சட்டப்பேரவையோட எண்ணிக்கை. அடுத்து பாருங்கள், 1957 தேர்தல் இந்த 205 இடங்களுக்கான நடத்தப்பட்டது. பாருங்கள், 1957 தேர்தல் நடந்திருக்கும்ல, அது வந்து பார்த்திங்கன்னா 205 இடத்துல நடத்துகிறாங்க. ஓகேவா, அதில் பாருங்கள் என்னென்ன நடக்குதுன்னு. இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, ஃபார்வர்டு பிளாக் கட்சி, அதுக்கப்புறம் பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி, அதுக்கப்புறம் சோசியலிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் சீர்திருத்த கமிட்டி, திராவிட முன்னேற்ற கழகம், இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1957 சட்டப்பேரவை தேர்தலில் கலந்துக்கிறாங்க. இது மட்டும் இல்லாத சுயேட்சையாக தனித்தனியாகவும் நிற்கிறாங்க, சுயேட்சை வேட்பாளர்களும் நிற்கிறாங்க. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள், கட்சியோட நிலைப்பாடு. பாருங்கள், கட்சியோட நிலைப்பாடு இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். பச்சை தமிழர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா காமராஜர். இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க, அதனால தான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா, சரி, பாருங்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் காமராஜர் தமிழர் ஆனதால் திமுகவின் பிரச்சார முழக்கமான காங்கிரஸ் பிராமணர்களின் கோட்டை முனை மழுங்கி போயிட்டு. பாருங்க, காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிராமணர்களின் கோட்டைன்னு யார் அதிகமாக முழங்கிக்கிட்டே இருப்பாங்கன்னா திமுக தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா, ஆனால் இப்போ அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதனால தான் அதோட முனை வந்து மழுங்கி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், தாங்கள் தான் தமிழ் தேசியத்தின் தலைமக்கள் என்று தனிமைப்படுத்தி கொள்ள முடியவில்லை. எனவே திமுக பிராமணர் ஆதிக்க பிரச்சாரத்தை விட்டு அதன் கவனத்தை பொருளாதார ஏற்றத்தாழ்வு பக்கம் திருப்பியது. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ற கோஷம் எழுப்பப்பட்டது. பாருங்கள், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ற கோஷத்தை வந்து பார்த்திங்கன்னா எழுப்புறாங்க. அதே போன்று தனி திராவிட நாடு கோரிக்கையை முன்னிலைப்படுத்தவில்லை. பாருங்கள், இந்த மாதிரி தனி திராவிட நாடு கோரிக்கையை கூட முன்னிலைப்படுத்தவில்லைன்றாங்க. ஓகேவா, யாவற்றுக்கும் மேலாக திராவிடர் கழக தலைவர் பெரியார் ஈவே ராமசாமி வழியை வந்து பச்சை தமிழர் காமராஜருக்கு ஆதரவு அளித்தார். பாருங்கள், பெரியாரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாண்டடாக வந்து காமராஜருக்கு சப்போர்ட் பண்ணுறார்.
ஓகேவா. பாருங்கள், பச்சை தமிழர் இங்கே இருக்கா. பச்சை தமிழர்னால் யார்? காமராஜர். ஓகேவா, அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? சரி, பாருங்கள், அதற்கான தீர்மானமும் பார்த்திங்க அப்படின்னா 1956 அக்டோபர் மாதம் நடைபெற்ற அந்த கழகத்தோட மத்திய ஆட்சி குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்படுது. ஓகேவா. எதுக்கான தீர்மானம்? இந்த மாதிரி வந்து நம்ம ஈவேரா பெரியார் வந்து பச்சை தமிழரை காமராஜருக்கு வந்து ஆதரவு அளிக்கிறாரு. அதற்கான தீர்மானம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1956 அக்டோபர் மாதம் நடந்த அந்த கழகத்தோட மத்திய ஆட்சிக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றுறாங்க. ஓகேவா. என்ன அப்படின்னா, தனி திராவிட நாடு கோரிக்கையை யாருமே முன்னிலைப்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஓகேவா. அதுக்கான இந்த தீர்மானத்தை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி, பாருங்கள், இந்த மாதிரி வந்து வலிய வந்த ஆதரவை காமராஜரும் ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, அவர் சில முன்னாள் திராவிட கழக உறுப்பினர்களை காங்கிரஸ் வேட்பாளர்களாக ஏற்றுக்கொள்வதாகவும் கூறினார். பாருங்கள், இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி இருந்த திராவிடர் கழக வேட்பாளர்கள்லாம், திராவிடர் கழகம் யாருக்கு கீழே இருக்கும்? நம்ம பெரியாருக்கு கீழே இருக்கும். ஓகேவா. அப்போ பெரியாருக்கு கீழே இருக்கிற முன்னாள் திராவிட கழக உறுப்பினர்கள்லாம் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து காங்கிரஸ் வேட்பாளர்களாக நான் வந்து ஏற்றுக்கிறேன்னு சொல்லி காமராஜர் வந்து பெரியார்கிட்ட சொல்கிறார். ஓகேவா. காமராஜரோட இந்த முடிவை ஆதரிக்காதவர்கள் காங்கிரஸ் சீர்திருத்த கமிட்டியில் என்ற அமைப்பை உருவாக்கி இந்த தேர்தலில் தனியாக போட்டிடுறாங்க. பாருங்கள், காமராஜரோட இந்த முடிவை ஆதரிக்காதவங்க. ஓகேவா. காமராஜரே என்ன சொல்கிறாரு? இந்த மாதிரி பெரியார்ட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி திராவிட கழகத்தில் உங்கள் உறுப்பினர் இருந்தாங்கன்னா அவங்களை நாங்கள் வந்து காங்கிரஸ் வேட்பாளராக நாங்கள் வந்து நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் காமராஜர் பேச்சை கேட்காதவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸ் ரீஃபார்ம் கமிட்டி, அதாவது காங்கிரஸ் சீர்திருத்த குழுன்னு ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணி அந்த அமைப்பு உருவாக்கி அந்த பேரில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனில் தனியாக போட்டிடுறாங்க. ஓகேவா. ஒழுங்காக காங்கிரஸ் கூடயே வந்து பார்த்தீங்க நின்றுருந்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருக்கலாம். பாருங்கள், இவங்க தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக போட்டிடுறேன்னு தனிச்சு நிற்கிறாங்க. யார்? இந்த காங்கிரஸ் ரீஃபார்ம் கமிட்டின்றவங்க. ஓகேவா. சரி, பாருங்கள், தேர்தல் முடிவுகள் 1957 சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள். பாருங்கள், காங்கிரஸ் 204 இடங்களில் 105 இடத்தை கைப்பற்றுது. காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா 204 இடங்களில் 105 இடங்களை கைப்பற்றுது. திமுக 112 இடங்களில் போட்டிட்டு வெறும் 15 இடத்துல மட்டும்தான் ஜெயிக்குது. ஓகேவா. 112 இடத்துல போட்டிட்டு வெறும் 15 இடத்துல தான் ஜெயிக்குது. பிற கட்சிகளுக்கு கிடைத்த இடங்கள் பாருங்கள், காங்கிரஸ் சீர்திருத்த கமிட்டி வெறும் 9 பிளேஸில் தான் ஜெயிக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 4 பிளேஸில், ஃபார்வர்டு பிளாக் கட்சி கூட 3 பிளேஸில் ஜெயிச்சிருக்கு. பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி பார்த்திங்கன்னா 2 பிளேஸில் ஜெயிச்சிருக்கு. அப்புறம் நார்மல் சோசியலிஸ்ட் கட்சின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா. சோசியலிஸ்ட் கட்சின்னு அது ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கு. சுயேட்சையாக நின்றவங்க கூட 22 பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா. ஆக மொத்தம் காங்கிரஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 45.34% பார்த்தீங்கன்னா வாக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா. திமுகவுக்கு 12.79% வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. காங்கிரஸ் சீர்திருத்த கமிட்டி வந்து 8% வாக்குகளை பெற்றதுன்றாங்க. ஓகேவா. காங்கிரஸ் ரிஃபார்ம் கமிஷன் நம்ம பார்த்தோம்ல, பெரியார் திராவிட கழகத்துலேருந்து பிரிஞ்சு போனாங்கல்ல, அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி 8% வாக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க. காங்கிரஸ்லேருந்து இந்த கமிட்டி பிரியாமல் இருந்திருந்ததுன்னா காங்கிரஸுக்கு 53% வாக்கு வந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஏன்னா காமராஜர் ஆதரவு வந்து கொடுத்துருப்பார். ஓகேவா. அந்த வேட்பாளர்களை வந்து காங்கிரஸோட வேட்பாளர்களாக தான் நாம் வந்து நிறுத்த போகிறோன்னு சொல்லி பெரியார்கிட்ட சொல்லியிருப்பார். ஆனால் அந்த ஆதரவாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? பெரியார்கிட்ட வந்து பிரிஞ்சு போய் காங்கிரஸ் ரீஃபார்ம் கமிஷன் சொல்லி ஒன்றை ஸ்டார்ட் பண்ணி காங்கிரஸுக்கு எதிராகவே போய் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா. அவங்க காங்கிரஸ் கூடயே இருந்திருந்தாங்கன்னா இன்னும் வாக்கு வித்தியாசம் இன்னும் அதிகமாக இருக்கும். ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள், காமராஜர் சாத்தூர் தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாருங்கள், காமராஜர் எங்கே தேர்ந்தெடுக்கிறாங்க? சாத்தூர் தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்கள், காமராஜர் 2வது அமைச்சரவை 1957 1962 வரைக்கும் பார்த்தீங்கன்னா காமராஜரோட 2வது அமைச்சரவை அமைக்கிறாரு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமராஜரோட 1வது அமைச்சரவை ராஜாஜி அமைச்சரவை நீட்டிப்பு. ஓகேவா. காமராஜரோட 1வது அமைச்சரவை வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி அமைச்சரவையோட நீட்டிப்பு. பாருங்கள், அவரோட 2வது அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்டது. பார்த்தீங்களா. அவரோட 2வது அமைச்சரவை பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி அமைக்கிறாங்க. இந்த அமைச்சரவையில் இடம்பெற்ற அமைச்சர்கள்லாம் யார் யாருன்னு பாருங்கள். பக்தவச்சலம் வந்து பார்த்திங்கன்னா உள்துறை அமைச்சர். இதுதான் கொஸ்டின் ஏரியா. தயவு செஞ்சு இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் கொஸ்டின் ஏரியா. ஓகேவா. காமராஜரோட ஆட்சி காலத்தில் யார் யாரெல்லாம் அமைச்சரவையில் வந்து இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஒரு ஆர்டராகவே கொடுப்பான். ஓகேவா. ஒரு 4 செட்டு கொடுத்துட்டு இதில் எது கரெக்டு, இதில் எது தப்புன்ற மாதிரி கேட்பான். இதில் எத்தனை இணை சரி, எத்தனை இணை தப்புன்ற மாதிரி கேட்பாங்க. நீங்கள் தான் இதை கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். பாருங்கள், பக்தவச்சலம் உள்துறைன்னு இருக்குது. ஓகேவா. பக்தவச்சலம் உள்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. சி சுப்பிரமணியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிதி. இது பாருங்கள், மணினா பணம்னு தெரியும், அப்போ நிதின்னு வந்தால் பணம். அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா. அடுத்து பாருங்கள், வெங்கட்ராமன். ஓகேவா. ஆர் வெங்கட்ராமன் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலை அமைச்சராக இருந்திருக்கிறார். ஓகேவா. ஆர் வெங்கட்ராமன் என்ன பண்ணியிருக்காரு? தொழிற்சாலை அமைச்சராக இருந்திருக்காரு. எம்ஏ மாணிக்கவேலு நாயக்கர் இவர் வந்து வருவாயாக இருந்திருக்கிறார். ஓகேவா. எம்ஏ மாணிக்கவேலு வருவாயாக இருந்திருக்கிறார், வருவாய்த்துறை அமைச்சராக இருந்திருக்கார். பி கக்கன் பொதுப்பணி, இது நம்மளுக்கே தெரியும். கக்கன் வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்திருப்பார். வீர் ராமையா இவர் வந்து பார்த்திங்கன்னா மின்சாரத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். ஓகேவா. ராமையா வந்து பார்த்திங்க அப்படின்னா மின்சாரத்துறையெல்லாம் அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அதுக்கு பார்த்திங்கன்னா தூர்தம்மாள் சைமன் இவங்க வந்து உள்ளாட்சி நிர்வாகம். ஓகேவா. தூர்தம்மாள் சைமன் வந்து
வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளாட்சி நிர்வாகத்தோட அமைச்சராக இருந்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாமே வந்து மேட்ச்சில் வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குரூப் 2A சரி, குரூப் 2லையும் சரி, ஓகேவா, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லையும் சரி. அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், சாதி மோதல்கள். சாதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தமாரி வந்து மோதல் நடக்கும். எங்கன்னா ராமநாதபுரத்தில் ஒரு பிளேஸில் நடக்கும். அதை வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. சரி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி 1957 ஜூலை 1 தேதி வந்து பார்த்தீங்கன்னா முதுகுளத்தூர்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கே வந்து இடைத்தேர்தல் நடக்கும். இதில் ஃபார்வர்டு பிளாக்கோட வேட்பாளர் டிவி சசிவர்ண தேவர் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றார். ஓகேவா, டிவி சசிவர்ண தேவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு பிளாக் கட்சியோட வேட்பாளர். அவர் வந்து ஜெயிச்சிடுறாரு. இந்த வெற்றியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கும் தலித்துகளுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா மோதல்கள்லாம் ஏற்படுது. ஓகேவா, அங்கங்கே தேவர்களுக்கும் இந்த மாதிரி தலித்துகளுக்கும் பார்த்திங்கன்னா மோதல் ஏற்படுது. விரைவிலேயே இந்த மோதல்கள் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் பார்த்திங்கன்னா காட்டுத்தீ போல் பரவுது. ஓகேவா, அதனால் நிறையா வீடுகள்லாம் தீக்கரையாயிருச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த மோதலால். ஓகேவா, அப்போ காமராஜரோட ஆட்சி காலத்தில் தான் இந்த பிளேஸில் நடக்குது. ஓகேவா, எங்கே நம்ம ராமநாதபுரத்தில் முதுகுளத்தூர் அப்படின்ற ஒரு பிளேஸில். ஓகேவா, சரி பாருங்கள், ராமநாதபுரம் ஆட்சியர் இந்த சாதி மோதலுக்கு முடிவு காண்பதற்காக ஒரு அமைதி கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்கிறார். எப்போ செப்டம்பர் மாதம் 10 ஒரு அமைதி கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. முதுகுளத்தூரை சேர்ந்த ஃபார்வர்டு பிளாக் மற்றும் காங்கிரஸ் பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. ஓகேவா, காங்கிரஸ் பிரதிநிதியும் ஃபார்வர்டு பிளாக் கட்சியை சேர்ந்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் 30 வயசான இமானுவேல் சேகரன் ரொம்ப முக்கியம். ஓகேவா, தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். பொறுமையாகவே பாருங்கள், ஒன்றும் அவசரம் கிடையாது. ஓகேவா, இமானுவேல் சேகரன் என்ற தலித் தலைவர் பரமக்குடியில் கொல்லப்பட்டார். பாருங்கள், இந்த கூட்டத்தில் வந்து இமானுவேல் சேகரன் அப்படின்ற ஒருத்தரை வந்து இந்த பரமக்குடின்ற பிளேஸில் செப்டம்பர் 11 தேதி வந்து கொண்டுடுறாங்க. ஓகேவா, இந்த இமானுவேல் சேகரன் 33 வயசில். ஓகேவா, பாருங்கள் கொண்டுறாங்க. இந்த கொலை வந்து பார்த்திங்கன்னா வன்முறை கலவரங்களில் தான் வந்து முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த கொலையானது வன்முறை கலவரங்களில் இது முடிஞ்சிச்சு. இந்த கலவரங்களில் இருசாரரும் பாதிக்கப்பட்டனர். 1957 ஜூலை மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் நடைபெற்ற அந்த ஜாதி மோதல்களில் ராமநாதபுரம் கலவரங்கள்னு அறியப்படுது. பாருங்கள், 1957 ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் இந்த ஜாதி மோதல் வந்து நடந்துகிட்ருக்கு. அதை வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் கலவரம்னே சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த வந்து பார்த்திங்கன்னா காமராஜரோட ஆட்சியில் நடந்த ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இது. ஓகேவா, சரி பாருங்கள், இந்த கலவரங்கள் மிகவும் மனம் வருந்திய காமராஜர் விசாரணைக்கு உத்தரவிட்டார். எனினும் இக்கலவரம் பற்றிய காமராஜர் அமைச்சரவை மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தார் கம்யூனிஸ்ட் தலைவர் எம் கல்யாணசுந்தரம். பாருங்கள், இந்த கலவரம் நடந்ததுனால காமராஜரோட அமைச்சரவையில் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானமே கொண்டு வராரு. யார்? எம் கல்யாணசுந்தரம் அப்படின்றவர். ஓகேவா, எம் கல்யாணசுந்தரம் அப்படின்றவர் இந்த மாதிரி வந்து காமராஜர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானமே கொண்டு வர்றார். யார்? கம்யூனிஸ்ட் தலைவர். ஓகேவா, அவர் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வாக்கெடுப்பில் திமுக வந்து கலந்துக்கல. திமுக கலந்துருந்தால் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறி இருக்கும். ஆனால் திமுக கலந்துக்கல. எனவே இந்த தீர்மானம் 28க்கு 146 என்ற வித்தியாசத்தில் தோற்றது. பாருங்கள், அந்த தீர்மானம் 28க்கு 146 வித்தியாசம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தமாரி வந்து தோற்று போயிடுது. ஓகேவா, திமுக இந்த கூட்டத்தில் கலந்துருந்தாலுமே காமராஜருக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஏன்னா காமராஜர் வந்து முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவையும் ஆதரிச்சிருப்பார். திமுகவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் காங்கிரஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிச்சிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலையாக இருந்திருக்காங்க. யார்? திமுக வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலையாக இருந்திருக்கிறாங்க. அதனால் வாக்கெடுப்பப்போ திமுக கலந்துக்கல. ஓகேவா, அதனால் இந்த தீர்மானம் 28க்கு 146 வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போச்சு. ஓகேவா, பாருங்கள், கலவரத்தால் தீக்கரையான வீடுகள் மீண்டும் கட்டி கொடுக்கப்பட்டன. வெகு காலமாக இருந்த புறக்கணிக்கப்பட்ட விவசாய வளர்ச்சிக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. எனினும் முதுகுளத்தூர் கலவரம் தமிழ்நாட்டில் சாதி பிரச்சனையை நீர் பூத்த நெருப்பாக உள்ளது என்பதை நினைவூட்டுவதாக இருந்ததுன்னு சொல்லியிருக்கான். ஓகேவா, இந்த முதுகுளத்தூர் பிரச்சனை ஒரு நல்ல வெயிட்டான சம்பவமாக இருந்திருக்கு காமராஜர் காலத்தில். ஓகேவா, அடுத்து பாருங்கள், தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம். பாருங்கள், தமிழ்நாடுன்னு பெயர் மாற்ற போராட்டம் 1957. இதுவும் ஒரு வெயிட்டான இதுதான், பார்த்து வச்சுக்கோங்க. மொழிவழி மாநிலங்கள் அமைக்கப்பட்ட பின்னரும் தமிழ்நாடு சென்னை மாநிலம் என்று அமைக்கப்பட்டது. பாருங்கள், தமிழ்நாட்டை சென்னைன்னு அழைக்கிறாங்க. சென்னை மாநிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்ய வேண்டுமானால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தப்பட வேண்டும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, கான்ஸ்டியூஷனே திருத்தணும். இப்போ வந்து சென்னை மாநிலம் அப்படின்றது தமிழ்நாடுன்னு மாறணும் அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் கையை வச்சு கான்ஸ்டியூஷனை திருத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சட்டத்தை திருத்தி பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என கோரி விருதுநகருக்கு பக்கத்தில் உள்ள மணல்மேடு கிராமத்தை சேர்ந்த நம்ம சங்கரலிங்கனார் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, 1957 ஆகஸ்ட் மாதம் உண்ணாவிரத போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்போ? 1957 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்ணாவிரத போராட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு. இருப்பினும் அவரது கோரிக்கை ஏற்கப்படவில்லை. ஓகேவா, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவரோட கோரிக்கையெல்லாம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கலை. ஆனால் சங்கரலிங்கனார் என்ன பண்ணுறாரு, ஒரு 76 நாள் உண்ணாவிரதம் இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறந்துடுறாரு.
ஓகேவா. 1957 அக்டோபர் மாதம் இறந்துடுறார். ஓகேவா. நீங்கள் வந்து குரூப் 2 2022 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் யாராவது எழுதிருந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 1956 அக்டோபர்னு கொடுத்துருப்பான். சங்கரலிங்கனார் இறந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1956 அக்டோபர்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்லேயும் 1956 அக்டோபர் தான் இருக்கும். ஆனால் நம்ம வெங்கடேசன் சார் புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1957 அக்டோபர்னு இருக்கும். ஓகேவா. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான கொஸ்டின், அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேவா. ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2022 குரூப் 2 கொஸ்டின்லேயே கேட்டிருக்கான். அதனால் 1956 அக்டோபர் அதுதான் கரெக்ட். ஓகேவா. இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு டேட்டா மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கும், பார்த்துக்கோங்க. அதன் பின் 4 ஆண்டுகள் கழித்து ஆங்கிலத்தில் சென்னை மாநிலம் என்றும் தமிழில் தமிழ்நாடு என்றும் எழுதலாம் என்று அரசாங்கம் அறிவித்தது. எப்போ? 1961 பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி இந்தமாரி சொல்லுவானுங்க. என்னன்னு, இந்த மாதிரி வந்து சென்னை மாநிலத்தை இந்த மாதிரி வந்து பாரு 4 ஆண்டுகள் கழித்து ஆங்கிலத்தில் சென்னை மாநிலம்னும் தமிழில் தமிழ்நாடுன்னு எழுதலாம். பாருங்கள், இங்கிலீஷில் வந்து சென்னைனும் தமிழில் தமிழ்நாடுன்னு எழுதலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. திமுக தொடர்ந்து சட்ட திருத்தத்தின் மூலம் ஆங்கிலத்தில் தமிழ்நாடு என்று அழைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வந்து பாருங்கள். திமுக என்ன பண்ணுறாங்க, அப்படிலாம் கிடையாது, இங்கிலீஷில் வந்து நீங்கள் வந்து எழுதினாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுன்னு தான் நீங்கள் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா. முதலமைச்சர் காமராஜர் தமிழர்களின் உணர்வை புரிந்து கொண்டு தமிழ்நாடு பெயர் மாற்றம் வேண்டிய முயற்சியை மேற்கொள்ளும் நல்ல வாய்ப்பை இழந்து விட்டார். பாருங்கள், நம்ம காமராஜர் என்ன பண்ணுறாருன்னா தமிழ்நாடுன்ற பெயரை வந்து என்னென்னலாம் மாற்றணுமோ அதுக்கு வந்து முயற்சியை மேற்கொள்ளலை. அந்த ஒரு நல்ல வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இழந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. ஏன்னா அண்ணா பீரியடில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நடக்கும், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள் ஆட்சியோட சாதனைகள். காமராஜரோட ஆட்சி சாதனைகள் பாருங்கள். மக்கள் தலைவர் பாருங்கள், மக்களோட தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர். அவர் பாமர மக்களில் ஒருவராக இருந்து மக்களின் ஆதரவோடு காங்கிரஸ் தலைவராகி மக்களின் மேம்பாட்டுக்கான தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாக்காளர்களின் நம்பிக்கையை பெற்று முதலமைச்சரான பின்னரும் மக்களிடையே நடமாடி அவர்களது இன்ப துன்பங்களில் பங்கேற்ற ஒரே அரசியல் தலைவர் யாருன்னா அது காமராஜர் தான். அதை தான் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. அவர் மக்களிடம் நெருங்கி பழகுவதற்காக தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்றார். அடிக்கடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களின் பிரச்சனைகளை நேரில் கண்டறிந்து அவற்றுக்கு உரிய தீர்வு கண்டார். நிர்வாகத்தில் அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் இடையே இருந்த இடைவெளியை முடிந்தவரை குறைத்தார். பாருங்கள், நிர்வாகத்தில் அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் இருந்த இடைவெளியை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்ச அளவு குறைக்கணும்னு குறைக்கிறார். ஓகேவா. பாருங்கள், தனிப்பட்ட முறையில் தன் செல்வாக்கை பெருக்கிக் கொள்ளாமல் ஊழலற்ற பொதுமக்கள் நலனை பெருக்குவதில் முனைப்பார்வத்தோடு இருந்த காமராஜர் வந்து செயல்படுறார். ஓகேவா. எந்த ஒரு பிரச்சனை அல்லது புகார் மீதும் தனி கவனம் செலுத்தி அதற்கான தீர்வு காண கண்டார். பாருங்கள், அதுக்கு தக்க தீர்வு காணணும்னு சொல்லி இது பண்ணுறாரு. சட்டப்பேரவை கூட்டங்களில் தவறாது கலந்து கொண்டு குறைவாக பேசி பிறர் சொல்வதை கருத்தூன்றி கேட்டு மக்கள் பிரச்சனைகளை அறிந்து கொண்டு அதற்கேற்ற தீர்வும் இவர் வந்து காணறாரு. ஓகேவா. ஏழை மக்களின் துன்பத்தை போக்காமல் இருந்தால் எந்த பதவியிலும் இருப்பதிலும் எந்த பயனும் இல்லை என்று அடிக்கடி கூறுகின்றார். பாருங்கள், ஏழை மக்களோட துன்பத்தை போக்காமல் இருந்தால் அந்த பதவியில் இருக்கிறதுக்கு எந்த பயனும் கிடையாது அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லிட்டு வந்திருக்காரு காமராஜர். ஓகேவா. கூறியபடியே செயலிலும் காட்டினார். காமராஜர் மக்கள் தலைவர் மட்டும் இல்லாது அவர் செயல் வீரமும் கூட, வீரரும் கூட. ஓகேவா. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயல் வீரரும் கூட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்கள், காமராஜரோட கல்வி பணி ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயின்ஸில் வந்து நீட்டாக நோட்ஸ் மாதிரி எழுதலாம். ஓகேவா. அனைவருக்கும் கல்வி. தான் படிக்காவிட்டாலும் பிறகு குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட அதுக்கப்புறம் தாழ்த்தப்பட்ட ஏழை மக்கள் அனைவருக்கும் கல்வி கற்க வேண்டும் என்று விரும்பினார் காமராஜர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை கொடுத்தது. வயது வந்த குழந்தைகளுக்கு கல்வி அளிக்காமல் வாக்குரிமை கொடுப்பதில் அர்த்தமில்லை என்பதை நன்கறிந்த காமராஜர் அனைவருக்கும் ஆரம்ப கல்வி கொடுக்க திட்டமிட்டார். பாருங்கள், எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்குரிமை மட்டும் கொடுக்குறாங்க அப்படிலாம் கிடையாது. வாக்குரிமை கொடுத்தா மட்டும் போதாது, எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இலவச கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கல்வி கட்டாயம்னு சொல்லி அதை வந்து திட்டம் போடுறார். ஓகேவா. அனைவருக்கும் ஆரம்ப கல்வியை நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போடுறாரு. திட்டம் போட்டால் மட்டும் பத்தாது, அந்த திட்டத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைவேற்ற பெரும் தொகையை வந்து நம்ம வந்து செலவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. காமராஜர் முதலமைச்சர் பொறுப்பேற்ற போது அரசாங்க ஆரம்ப கல்விக்கான செலவிடப்பட்ட தொகையை 2 மடங்காக உயர்த்தினார். பாருங்கள், இந்த மாதிரி கல்விக்காக ஆரம்ப கல்விக்காக வந்து செலவு பண்ணுற தொகையை 2 மடங்காக உயர்த்துறாரு. கல்விக்காக தயவு செஞ்சு அதிகம் வந்து செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. ஓகேவா. அடுத்து பாருங்கள், அவரோட நிர்வாகத்தோட தலைமை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம காமராஜர் ஐயாவோட நிர்வாக தலைமை. காமராஜர் குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்பு அளிப்பதை கடமையாக மட்டும் கருதாமல் பணியாகவே நினச்சிருக்கிறாரு. அதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று தீர்மானிக்கிறாரு. இதை மனதில் கொண்டு நேத்து சுந்தரவடிவேலு பொதுக்கல்வி இயக்குநராக நியமித்தார். பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். இது கொஸ்டின் ஏரியாப்பா, பார்த்துக்கோங்க. காமராஜர் வந்து நம்ம பொதுக்கல்வி இயக்குநராக யாரை நியமித்தாருன்னு கேட்டாங்கன்னா
து சுந்தர வடிவேலு அப்படின்றவரை நியமிச்சிருப்பார். ஓகேவா, து சுந்தர வடிவேலு அப்படின்றவரை நியமிச்சிருப்பார். தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க, சரியா. அவரது கல்வி தலைமையின் கீழ் பல்வேறு முற்போக்கு கல்வி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. அடுத்து கல்விக்கான கொள்கை வகுத்திருப்பார், அதையும் பாருங்கள். புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லி ஒரு 3 சிறப்பு கூறு கொண்டு வராரு. என்ன அப்படின்னா, கல்வியில் பின்தங்கியுள்ள இடங்களுக்கு சென்று கல்வி வாய்ப்பை விரிவுபடுத்தணும். இன்னொன்று என்னென்னா, புதிய பள்ளிகளை புதுசாக ஓப்பன் பண்ணணும். ஆரம்ப உயர்நிலை பள்ளி அளவில் கல்வி தரத்தை வந்து உயர்த்தணும். பள்ளி வேலை நாட்களை 180லேருந்து 200 நாளாக உயர்த்தணும். பாருங்கள், இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் பண்ணியிருக்கார். ஓகேவா, கல்விக் கொள்கையில் இந்த 3 பாயிண்ட் தான் வைட்டு இந்த 3ஐயும் பார்த்துக்கோங்க. கல்வியில் பின்தங்கி இருக்கிற இடங்களுக்கு சென்று கல்வியை விரிவுபடுத்தணும். புதிய பள்ளிகளை புதுசாக ஓப்பன் பண்ணணும். ஆரம்ப உயர்நிலை பள்ளிகளை வந்து கல்வி தரத்தை வந்து உயர்த்தணும். ஓகேவா, பள்ளிகள் அளவில் பார்த்திங்க அப்படின்னா கல்வி தரத்தை வந்து உயர்த்தணும். ஆரம்ப பள்ளிகளை உயர்நிலை பள்ளி அளவு கல்வியை வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தணும். ஓகேவா, பள்ளி வேலை நாட்களை 180லேருந்து 200 நாளாக வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தணும். ஓகேவா, பாருங்கள், இதெல்லாம் அவர் பண்ணியிருக்கார். அடுத்து பாருங்கள், இந்த 150லேருந்து 200 நாளாக உயர்த்தினது காமராஜர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பான். ஓகேவா, ஸ்கூல் புக்கில் வந்து இருக்கும் இந்த மாதிரி வந்து காமராஜர் வந்து 150 நாள்லேருந்து 200 நாளாக பள்ளி வேலை நாட்கள் வந்து உயர்த்திருப்பார் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, சரி பாருங்கள், கல்வி திட்டங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்கள். இந்த கல்விக் கொள்கைக்கு ஏற்ப பின்வரும் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. என்னென்னு பாருங்கள். ராஜாஜி ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட அரைநாள் படிப்பு, அரைநாள் தொழில் என்ற கல்வி திட்டம் விலக்கி கொள்ளப்பட்டது. அதான் குலக்கல்வி திட்டம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குலக்கல்வி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் வந்து அது வந்து விலக்கிடுறார். ஓகேவா, காமராஜர் ஆட்சி பொறுப்பேற்றோம்னே அதை வந்து விலக்கிடுறாரு. பூரண மதுவிலக்கு கொண்டு வந்ததால் ஏற்பட்ட வருவாய் இழப்பின் ஒரு பகுதியை சரி கட்டுவதற்காக மூடப்பட்ட 6000 பள்ளிகளை மீண்டும் திறக்கப்பட்டன. பாருங்கள், இந்த மாதிரி மதுவிலக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டுட்டு வந்ததுனால அதனால் நிறைய இழப்பு ஏற்படுது. ஓகேவா, அதனால் வருவாயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இழப்பு ஏற்படுது. அந்த இழப்பை எப்படியா சரி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மூடப்பட்ட 6000 பள்ளிக்கூடத்தையும் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறாரு. ஓகேவா, மூடப்பட்ட 6000 பள்ளிக்கூடத்தையும் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறாரு. தமிழகத்தில் 5000 கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா 6000 கிராமங்களில் எந்தவித பள்ளிக்கூடமும் பார்த்திங்கன்னா இல்லாமல் இருந்துச்சு. ஓகேவா, 5000 கிராமங்களில் 6000 கிராமங்களில் எந்தவித பள்ளியுமே இல்லை. ஓகேவா, மீதி இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், மொத்தம் 5000 கிராமம் தமிழகத்தில் இருக்குது அப்படின்னா அதில் 6000 கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடமே கிடையாது. மீதி இருக்க 9000 கிராமத்தில் தான் பள்ளிக்கூடம் இருக்குது. ஓகேவா, அப்போ 6000 கிராமத்தில் பள்ளிக்கூடமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சரி அடுத்து பாருங்கள். அதனால் 300க்கு மேல் மக்கள் தொகை கொண்ட கிராமங்களில் பள்ளிக்கூடங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு ரூல்ஸை போடுறாரு. என்னன்னு, 300க்கு மக்கள் தொகை வந்து 300க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராமத்தில் கம்பல்சரி ஒரு ஸ்கூல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 14000 புதிய பள்ளிக்கூடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறாரு. எத்தனை? 14000 புதிய பள்ளிக்கூடத்தை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஆங்கிலேயர் ஆட்சியின் போது கல்வி வளர்ச்சி வந்து 7% இருக்குது. ராஜாஜியோட ஆட்சியினப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 12000 பள்ளிகள் இருந்துச்சு. காமராஜரோட ஆட்சியப்போ பார்த்திங்கன்னா 27000 பள்ளிகள் வந்து நல்ல நிலையில் செயல்பட்டு இருக்கு. பாருங்கள், காமராஜர் எவ்வளோ பண்ணியிருக்காரு பாருங்கள் கல்விக்காக. பாருங்கள், ராஜாஜியோட ஆட்சி அப்போ வெறும் 12000 பள்ளிக்கூடம் தான் இருந்திருக்குது. இவர் டபுள் மடங்கு அதை உயர்த்தியிருக்கிறாருப்பா, 27000 பள்ளியாக மாற்றிருக்காரு. அது நல்ல நிலையில் செயல்பட்டு வந்துச்சு அப்படின்றாங்க. ஓகேவா, அது ஆரம்ப கல்வி ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக கொடுத்துருக்குறாங்க. 6 முதல் 11 வயது வரை உள்ள பிள்ளைகள் அனைவரையும் பள்ளியில் சேர்ப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக பிற்பட்ட வகுப்பாரின் பிள்ளைகள் சேர்க்க சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. பார்த்தீங்களா, சரி அடுத்து பாருங்கள். பிள்ளைகள் படிப்பை பாதியில் நிறுத்திவிடாமல் அனைத்து பள்ளிகளிலும் குறிப்பாக கிராம பள்ளிகளில் மக்கள் பங்கேற்புடன் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுது. இது உங்களுக்கே தெரியும். மதிய உணவு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1955 கொண்டு வந்து 1956 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா, யார்? நம்ம காமராஜர். ஓகேவா, சரி பாருங்கள். இந்த திட்டத்தின் விளைவாக 20000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் மதிய உணவு வழங்கப்பட்டது. பாருங்கள், 20000க்கும் மேற்பட்ட பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா மதிய உணவு திட்டமும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருக்குறாங்க. 5 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றனர். பாருங்கள், இந்த 20000 பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் மாணவர்கள் வந்து இந்த மதிய உணவு திட்டத்தால் வந்து பயன்படுறாங்க. ஓகேவா, அறிமுகப்படுத்தப்பட்டதோடு அல்லாமல் அந்த திட்டம் முறையாகவும் சரியாகவும் செயல்படுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. இந்த திட்டத்தில் பங்கேற்க பல பெண்கள் சேவை மனப்பான்மையுடன் முன் வந்தன. பாருங்கள், இந்த மதிய உணவு திட்டத்தில் வந்து பங்கேற்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி வந்து சேவை பண்ணுறாங்க. நாங்கள் இந்த வேலைக்கு வரோம், அதுதான் நம்ம சொல்லுவோம்ல, ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு கொடுக்கறதுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு எல்லாம் வந்து பெண்கள்லாம் வந்து முன் வராங்க. ஓகேவா, பள்ளியில் சேர்வதற்கு முன் இருந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து உணவு கொடுப்பதற்கான பரிசோதனை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. பாருங்க, குழந்தைகளுக்கான பரிசோதனை திட்டமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறாரு. பள்ளிகளுக்கு தேவையான கரும்பலகை, மேஜை, நாற்காலி போன்ற கட்டுமான பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்க கிட்ட இருந்து நன்கொடைகள் பொருளாகவோ அல்லது பணமாகவோ பெறப்பட்டன. பாருங்க, மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கல்வியை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்கள்கிட்ட இருந்தே காசு வாங்குறாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி பள்ளிகளுக்கு தேவையான பொருள்கள்லாம் வந்து வாங்குவதற்காக
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும், ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பொருளாவோ காசாவோ நன்கொடையெல்லாம் வாங்குறாங்க. மக்களும் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியோடு முன் வந்து கோடிக்கணக்கான நன்கொடை ரூபாயை வந்து கொடுக்குறாங்க. இந்த நன்கொடைகளை கொண்டு ஏழை மாணவிகளுக்கு இலவச புத்தகங்கள், அதுக்கப்புறம் பலகைகள், எழுதுகோள்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. பாருங்கள், மக்கள்கிட்ட வாங்கின காசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முறையில் கல்விக்காக பயன்படுத்துகிறார். ஓகேவா? பெற்றோரின் வருவாய் ஆண்டுக்கு 1200க்குள் இருந்தால் 10ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி அளிக்கப்படுது. பாருங்கள், பெற்றோரோட ஆண்டு வருமானம் 1200க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 10ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், மாவட்டந்தோறும் பள்ளி மேம்பாட்டு மாநாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க. ஓகேவா? மாவட்டத்துக்கு பள்ளி மேம்பாட்டு மாநாடுகள் நடத்துகிறாங்க. அதாவது ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் கான்ஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் கான்ஃபரன்ஸ் அதை தான் வந்து சொல்கிறாங்க. இந்த மாநாடுகள் திருவிழாக்கள் போன்று நடத்தப்பட்டன. இவை மக்களிடையே அமோக ஆதரவை பெற்றன. இதை கேள்விப்பட்ட நேரு தமிழ்நாட்டுக்கு வந்தபோது ஒரு மாவட்ட மாநாட்டை பார்வையிட்டார். மக்களின் மாபெரும் இயக்கமாக விரிவடைந்த இந்த வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி பொதுக்கல்வி இயக்குனர் நேத்து சுந்தரவடிவேலும் பெரிதும் துணையாக இருந்தார்னு சொல்லி சொல்கிறார். ஓகேவா? ஏன்னா நம்ம பார்த்தோம், பொதுக்கல்வி இயக்குனராக காமராஜர் வந்து யாரை நியமிச்சிருப்பார்? இந்த நேத்து சுந்தரவடிவேலு அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருப்பார். சரியா? சரி, அடுத்து பார்க்கலாம். கல்வி விரிவாக்கம் துவக்க கல்வி மற்றும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளோடு நின்று விடாமல் கல்லூரி கல்வி நிலைக்கும் கொண்டு செல்லப்பட்டது. பாருங்கள், இந்த கல்வி விரிவாக்கம் வந்து துவக்க கல்வியிலையும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளோடு நின்று போகாமல் இந்த மாதிரி கல்லூரி கல்விக்கும் வந்து இந்த மாதிரி கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. கலை கல்லூரிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது. பாருங்கள், ஆர்ட்ஸ் காலேஜ், கலை கல்லூரிகள்னால் ஆர்ட்ஸ் காலேஜோட எண்ணிக்கையும் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகுது. ராஜாஜியின் கல்வி திட்டத்தை காமராஜர் மருத்துவக் கல்லூரி, ஓகேவா, ராஜாஜியின் கல்வி திட்டத்தை கைவிட்ட காமராஜர் மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி போன்ற தொழில் படிப்புகளுக்கு சேருவதற்கான மொத்த மதிப்பெண்ணை மீண்டும் 50லிருந்து 150 உயர்த்துறாரு. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 150 மார்க்கு தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் படிப்போட கல்வியை 50 மாற்றுவாங்க. மறுபடியும் காமராஜர் வந்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்லேருந்து 150 வந்து காமராஜர் வந்து மாற்றிடுவார். ஓகேவா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. பாருங்கள், காமராஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் 50லேருந்து 150 உயர்த்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சரி, பாருங்கள், இதனால் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் பெரிதும் பயனடைந்தனர். 2 புதிய உடற்பயிற்சி கல்லூரிகள் துவக்கப்பட்டன. பாருங்கள், உடற்பயிற்சிக்குன்னு தனியாக 2 காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? 40 ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்டன. பாருங்கள், பிஎட் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள்னால் இந்த பிஎட் காலேஜ்னு சொல்லுவாங்களோ அதை சொல்கிறாங்க. ஆசிரியர் நலனின் அக்கறை கொண்ட காமராஜர் ஆசிரியர் ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தார். பாருங்கள், ஆசிரியர் ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா காமராஜர். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஆசிரியர்களோட ஓய்வூதிய திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்தது யார்? காமராஜர். இதை பற்றிலாம் பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருந்தது. ஓகேவா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. சரி, பாருங்கள், இப்போவும் போயிட்டு தான் இருக்குது. சரி, பாருங்கள், பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆய்வுக்கூடங்களிலும் நூலகங்களும் துவக்கப்பட்டன. பாருங்கள், பள்ளிக்கூடத்துலையும் சரி கல்லூரியிலையும் சரி இந்த ஆய்வுக்கூடங்களும் நூலகங்களும் பார்த்திங்கன்னா இந்த 2+லையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவற்றுக்கான சிறப்பு மானியங்களும் கொடுக்குறாங்க. ஓகேவா? இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா செயல்படுவதற்காக சிறப்பு மானியங்களும் கொடுக்குறாங்க. மாணவர்கள் அரசியலில் பங்கேற்காமல் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் காமராஜர். பாருங்கள், காமராஜர் என்ன கேட்டுக்கிறாரு? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நல்லா படிங்கப்பா, அரசியல் பக்கம்லாம் வராதிங்க, நீங்கள் நல்லா படிங்க, படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் காமராஜர் வந்து கேட்டுக்கிறாரு. அவரது கல்விக் கொள்கையும் திட்டங்களும் அனைத்து அத்தியாவசிய கல்வி கூறுகளையும் உள்ளடக்கிய முழுமையான ஒன்றாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்களோட அனைத்து திட்டங்களும் கொள்கையும் இந்த மாதிரி அத்தியாவசியமான கல்வி கூறுகளும் உள்ளடக்கிய முழுமையான ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மும்மொழி கொள்கை. பாருங்கள், மும்மொழி கொள்கைனா தமிழ், இங்கிலீஷு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிந்தி, இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? பள்ளிகளில் எந்த மொழிகளை கற்றுக் கொடுப்பது என்பது சர்ச்சைக்குரிய பொருளாக இருந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்தி ஆட்சி மொழி ஆயிற்று. ஆனால் இந்தியை கட்டாய பாடமாக்குவதற்கும் தமிழ்நாட்டில் கடுமையான எதிர்ப்பு இருந்தது. ஆயினும் இந்தியை கற்றுக்கொண்டால் வட மாநிலங்களில் வேலை தேடி செல்வோருக்கு இந்தி அறிவு பயன்படும் என்ற எண்ணமும் இருந்தது. இவற்றை மனதில் கொண்டு காமராஜர் மும்மொழி ஆட்சி, ஓகேவா, மும்மொழி ஆட்சியை வந்து பின்பற்றுறாரு. ஓகேவா? காமராஜர் வந்து இதை மனசில் வச்சு என்ன பண்ணுறாருன்னா மும்மொழி ஆட்சி வந்து கொண்டு வர்றாரு. ஓகேவா? பாருங்கள், மும்மொழி கொள்கை மத்திய அரசாங்கத்தோட கல்வி அமைச்சகம். ஓகேவா? மத்திய அரசாங்கத்தின் கல்வி அமைச்சகம் மாநில அரசுகளை கலந்து ஆலோசித்து உருவாக்கப்பட்டு தேசிய கொள்கை தீர்மானமாக இந்த மாதிரி வெளியிடுது. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா மக்களை வந்து நாங்கள் கட்டாயம்லாம் படுத்த மாட்டோம். ஓகேவா? ஹிந்தி வந்து உங்களோட விருப்ப மொழியாக இருக்கலாம். ஓகேவா? அதாவது ஆட்சி மொழியாக வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க மொழியாக ஹிந்தி வந்து இருக்கும். பட் ஆனால் பார்த்திங்கன்னா தாய்மொழி வந்து உங்களுக்கு கம்பல்சரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், இந்த கொள்கையின்படி பார்த்திங்கன்னா ஹிந்தி பேசுவோர் மாநிலங்களில் இந்தி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளோடு ஒரு தென்னிந்திய மொழியை கற்பிக்க வேண்டும். அதே போன்று இந்தி பேசாத மாநிலங்களில் ஆங்கிலம் இந்தியோடு ஒரு மாநில மொழியாக கற்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மும்மொழி கொள்கையின்படி தமிழும் ஆங்கிலமும் கட்டாய பாடங்களாக இந்தி விருப்ப பாடமாக அறிவிக்கப்பட்டது.
பாருங்கள், இந்தி வந்து விருப்ப பாடமாக அறிவிக்கிறாங்க. இந்தி தவிர வேறு இந்திய மொழி கற்போரின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் அதற்கான ஏற்பாடும் செய்கிறாங்க. விருப்ப பாடம் தேர்வு பாடமாக்கப்பட்டது. இந்த ஏற்பாட்டின்படி பல பள்ளிகளில் இந்தி எவ்வித கட்டாயமுமின்றி விருப்ப பாடமாக கற்பிக்கப்பட்டது. எனினும் இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு இருந்தது. பாருங்கள், என்னதான் இருந்தாலும் மும்மொழி திட்டத்துக்கு எதிர்ப்பு இருந்திருக்குது. இந்தியா அறவே கொண்டுட்டு வரக்கூடாதுன்றாங்க. எதுக்காக மும்மொழி திட்டத்தில் நீ இந்தியை கொண்டுட்டு வர அப்படின்ட்டு கண்டிப்பாக அதுக்கு வந்து எதிர்ப்பு இருந்ததுன்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா? என்னதான் வந்து நம்ம விருப்ப மொழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழை தான் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா தேவை அப்படின்னா விருப்ப மொழியாக நம்ம இந்தி வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதான் இந்த மும்மொழி கொள்கையில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சரி, பாருங்கள், பொருளாதார வளர்ச்சி. ஒரு நாட்டின் அல்லது மாநிலத்தின் பொருளாதார பலம் அதன் விவசாய மற்றும் தொழில் வளர்ச்சியை பொறுத்துள்ளது. விவசாயம் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு மின்சாரம், நீர்ப்பாசனம், போக்குவரத்து போன்ற உட்கட்டுமான வசதிகள் வந்து இன்றியமையாததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவை அனைத்தும் ஒருங்கிணைத்து நிறைவேற்றப்படுதல் வேண்டும். காமராஜரின் ஆட்சி காலத்தில் இவற்றுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது. பாருங்கள், விவசாயத்துக்கும் முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி மின்சாரத்துக்கும் முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க, தொழில் வளர்ச்சிக்கும் முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க. அதாவது பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா நிறையா தொழில் கொண்டு வந்திருப்பாங்க. நிறையா பம்பு செட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விவசாயிகளுக்கு நிறையா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மின்சாரமும் பார்த்திங்க அப்படின்னா நிறையா கொடுத்துருப்பாங்க. யூனிட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ யூனிட்லேருந்து எத்தனையோ யூனிட்டாக அதிகரிச்சிருக்கும். நிறையா பண்ணியிருப்பார். ஓகேவா? சரி, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், மின்சார வசதி விவசாயம் மற்றும் தொழில் வளர்ச்சியின் முதுகெலும்பாகும். பாருங்கள், விவசாயம் மற்றும் தொழில் வளர்ச்சியோட முதுகெலும்புனா அது மின்சாரம் தான். ஓகேவா? முன்னமேய ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நீலகிரி மலைகளில் நிர்மாணிக்கப்பட்ட பைக்காரா மின் உற்பத்தி திட்டம் செயல்பட்டு கொண்டிருந்தது. பாருங்கள், பைக்காரா மின் உற்பத்தி திட்டம் வந்து ஆங்கிலேயர் காலத்துலேருந்து செயல்பட்டு இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க, நீலகிரி மலையில். ஓகேவா? அது முக்கியம். இது கொஸ்டின் ஏரியா. ஓகேவா? நீலகிரி மலையில் தான் வந்து செயல்பட்டு இருக்குது. எங்கே? பைக்காரா நீர்வீழ்ச்சி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பைக்காரா நீர்வீழ்ச்சி நீலகிரி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்களா? அதை தான் அது. ஓகேவா? அதுதான் அது. அதை பார்த்துக்கோங்க. அதன் விளைவாக கோவை மாவட்டத்தில் பல தொழிற்சாலைகள் துவக்கப்பட்டன. பாருங்கள், இந்த ஒரு இதால், ஓகேவா, இந்த ஒரு பைக்காரா மின் உற்பத்தி திட்டத்தால் கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா பல தொழிற்சாலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காமராஜரோட ஆட்சி காலத்தில் இந்த திட்டம் வியத்தகு அளவில் விரிவடைந்தது. குந்தா திட்டம் நிறைவேற்றப்பட்டது. பாருங்கள், குந்தா நீர்மின் திட்டம் யாரோட ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டதுன்னா நம்ம காமராஜரோட ஆட்சி காலத்தில் தான் நிறைவேற்றப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 3 எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருப்பாங்க. கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் நினைக்கிறேன். குரூப் 3ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை, இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. காமராஜரோட குந்தா நீர்மின் திட்டத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கூற்றுல ஒரு சென்டென்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சரி, பாருங்கள், அதற்கு மூல காரணமாக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா 1957 ஓகேவா தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற ஆர் வெங்கட்ராமன் ஆவார். பாருங்கள், நம்ம முன்ன தான் பார்த்தோம், தொழில்துறையில் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பாங்க அப்படின்னா இந்த வெங்கட்ராமன் தான் அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கிராமங்களில் மின் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டது. பாருங்கள், கிராமத்தில் கூட பார்த்திங்கன்னா மின் வசதியில் அறிமுகப்படுத்துகிறாங்க. மின்சார மோட்டார்கள் பொருத்தப்பட்டு நீர்ப்பாசனத்தை அதிகரித்து விவசாய உற்பத்தியை வந்து பெருக்கிறாங்க. ஓகேவா? பாருங்கள், மின்சார மோட்டார் பொருத்தப்பட்டு நீர்ப்பாசன வசதியில் அதிகரித்து விவசாய உற்பத்தியும் பெருக்கிறாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா 1951 66 வரைக்கும் 22,103 கிராமங்களுக்கு மின்சார இணைப்பை வழங்குறாங்க. அதுக்கப்புறம் மின்சார பம்பு செட்டு. பாருங்கள், பம்பு செட் நம்ம கொடுத்தாங்கன்னு சொன்னோம்ல, மின்சார பம்பு செட்டு 14,373 26,000 வந்து பார்த்திங்கன்னா உயர்த்துறாங்க. நிறைய பம்பு செட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி விவசாயத்துறையில் மட்டும் மின்சாரத்தோட பையன் 44 கோடி யூனிட்லேருந்து 186 கோடி யூனிட்டாக அதிகரிக்குது. பாருங்கள், நம்ம சொன்னோம்ல எத்தனையோ கோடியிலேருந்து எத்தனையோ கோடியாக ரைஸ் ஆகும் அப்படின்ட்டு அதுங்க கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 44 கோடியிலேருந்து 186 கோடியாக வந்து யூனிட்டாக வந்து ரைஸ் ஆகுது. ஓகேவா? காமராஜரோட ஆட்சி காலத்தில் மொத்தம் 50,000 பம்பு செட்டு பார்த்திங்க அப்படின்னா மின் இணைப்பு வழங்கப்படுதுன்னு கொடுத்துருக்கான். சாரி, 50,000 கிடையாது, 5 லட்சம் வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? பாருங்கள், 5 லட்சம் பம்பு செட்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மின் இணைப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. எதில்? காமராஜரோட ஆட்சி காலத்தில். சரியா? இவற்றின் விளைவாக தமிழ்நாடு மின்சார தன்னிறைவு பெற்ற மாநிலமாக திகழ்ந்தது. பாருங்கள், இவரோட விளைவாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து மின்சாரத்தில் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக வந்து திகழுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், நீர்ப்பாசன திட்டம். ஒரு பக்கம் மின்சார வசதி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருந்திருக்கிற மற்றொரு பக்கம் நீர்ப்பாசன திட்டங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? காமராஜரோட ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரியாறு, பழம்பிக்குளம், பவானி, மணிமுத்தாறு, காவிரி கழிமுக திட்டம், வைகை, அமராவதி, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் புள்ளம்பாடி, வீரூர், அதுக்கப்புறம் நெய்யாறு நீர்த்தேக்க திட்டங்கள், இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நிறைவேற்றுவார். பாருங்கள், இது எல்லாம் வந்து வெயிட்டான பாயிண்ட்.
எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலைவன் காமராஜர் ஐயா ஒருத்தரே பண்ணியிருக்கார். ஓகேவா. இவற்றுள் பரம்பிக்குரம் ஆரியாறு நீர்ப்பாசன திட்டம் வந்து தமிழ்நாடு, கேரளா ஆகிய அண்டை மாநிலங்களில் பரஸ்பர ஒத்துழைப்பின் விளைவு என்பது குறிப்பிடத்தக்கது. இது நம்மளுக்கே தெரியும், ஜாகிரஃபி புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்கள், 10 கோடி ரூபாய் முதலீட்டில் முடிக்கப்பட்ட கீழ்பவானி திட்டத்தால் கோவையில் மட்டும் 2,07,000 ஏக்கர் பரப்பளவு நீர்ப்பாசனங்கள் வசதி பெற்றது. ஓகேவா. பாருங்கள், அதே போன்று மணிமுத்தாறு திட்டம் திருநெல்வேலியில் 20,000 ஏக்கர் நிலம் பயன்படுது. பாருங்கள், மணிமுத்தாறு திட்டம் வந்து திருநெல்வேலியில் 20,000 ஏக்கர் பார்த்திங்கன்னா பயன்படுது. மேட்டூர் கால்வாய் விரிவாக்க திட்டத்தால் 45,000 ஏக்கர். பாருங்கள், மேட்டூர் டேம்லாம் பெரிய டேம். பாருங்கள், 45,000 ஏக்கர் நிலம் வந்து பாசன வசதியை வந்து பெறுது. ஓகேவா. சிறுபாசன திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1957-61 மட்டும் 1,600 ஏரிகள் பாசன வசதிக்கு பயன்படுத்தப்படுறாங்க. பாருங்கள், இந்த சிறுபாசன திட்டத்துக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 1957 1961 வரைக்கும் காமராஜர் பீரியட் தான். ஓகேவா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1,600 ஏரிகள் வந்து பார்த்தீங்கன்னா பாசன வசதிக்கு பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா. விளைநிலத்தில் 1/3 பகுதி பார்த்தீங்கன்னா நிரந்தர நீர்ப்பாசன பகுதியாக மாற்றுறாங்க. ஓகேவா. விளைநிலத்தில் 1/3 பகுதி பார்த்தீங்கன்னா நிரந்தர நீர்ப்பாசன பகுதியாக மாற்றுறாங்க. அதே போல் சாத்தனூர், கிருஷ்ணகிரி அணைக்கட்டுகளும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அணைக்கட்டுகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. ஏன்னா கிருஷ்ணகிரி, இந்த சாத்தனூர் அணைக்கட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 1957 1961 மட்டும் 1,628 குளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தூர்வாரி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு டேட்டாவை கொடுக்குறாங்க. ஓகேவா. நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் 2,000 கிணறுகள் வந்து வடிகால் வசதி வந்து தோண்டப்பட்டன. பாருங்கள், எத்தனை கிணறு? 2,000 கிணறு வந்து பார்த்தீங்கன்னா வடிகால் வசதியோடு தோன்றாங்க. விவசாயிகளுக்கு 25% அரசாங்க மானியத்துடன் நீண்டகால கடன்களும் கொடுக்குறாங்க. ஓகேவா. விவசாயிகளுக்கு 25%, எத்தனை பர்சன்டேஜ்? 25% வந்து கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுக்குது. மானியம் கொடுத்து நீண்டகால கடனும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அவர்களுக்கு தவணை முறையில் எண்ணெய் என்ஜின்கள்லாம் வழங்குறாங்க. மின்சார பம்பு செட்டுகள்லாம் கொடுக்குறாங்க. எதனா தவணை முறையில். ஓகேவா. தவணை முறையில் மின்சார பம்பு செட்டு, எண்ணெய் இன்ஜினு, இதெல்லாம் அதான் அந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றுவோம் தெரியுமா, அதான் சொல்கிறான் எண்ணெய் இன்ஜினு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மின்சார பம்பு செட்டு, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தமாரி கொடுக்குறாங்க. யாரோட ஆட்சியில்? காமராஜரோட ஆட்சியில். காமராஜரோட ஆட்சி காலத்தில் மொத்தம் 150 லட்சம் ஏக்கர் நிலத்தில் 56 லட்சம் ஏக்கர், அதாவது 1/3 பகுதி நிலையான நீர்ப்பாசன வசதியுடன் விளைவிக்கப்பட்டது. பாருங்கள், 1/3 பகுதி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலையாக நீர்ப்பாசன வசதி வந்து செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்கள், சட்ட சாதனைகள். சென்னை நில சீர்திருத்த சட்டம், அதுக்கப்புறம் சட்டமும் சென்னை பண்ணையால் பாதுகாப்பு சட்டமும் காமராஜரின் விவசாய சீர்திருத்த சட்ட சாதனைகளாகும். பாருங்கள், ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஓகேவா. இந்த 2 ஆக்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சென்னை நில சீர்திருத்த சட்டமும் அதுக்கப்புறம் சென்னை பண்ணையால் பாதுகாப்பு சட்டமும் வந்து பார்த்திங்கன்னா காமராஜரோட விவசாய சீர்திருத்த சட்டத்துக்கு ஒரு சாதனையாகும். ஓகேவா. ஒரு பெரிய சாதனை. சரியா, பார்த்துக்கோங்க. இந்த ஆக்ட் மட்டும் எப்பப்போ எந்த இயர் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்துக்கோங்க. சென்னை நில சீர்திருத்த சட்டம் 1955. ஓகேவா. அதே மாதிரி சென்னை பண்ணையால் பாதுகாப்பு சட்டம் அதுவும் 1955. ஓகேவா. அது ரெண்டுத்தையும் இயர் மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா. சரி, அடுத்து பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சட்டம் பண்ணையாட்கள் நியாயமற்ற வழிகளில் வெளியேற்றப்படுவதை தடை செய்தது. மற்றொரு சட்டம் 5 கொண்ட குடும்பம் 20 ஸ்டாண்டு, ஓகேவா, 20 ஸ்டாண்டர்டு ஏக்கருக்கு 20 ஸ்டாண்டர்டு ஏக்கருக்கு மேல் வைத்திருப்பதை உச்சவரம்பு நிர்ணயிக்குது. பாருங்கள், 20 ஸ்டாண்டர்டு ஏக்கருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி வந்து வச்சுருக்கக்கூடாது, அதுதான் உச்சவரம்பு அப்படிங்குது. இதே மாதிரி நியாயமான குத்தகை நிர்ணயம் செய்வதற்கும் விவசாய வருமானத்துக்கு வரி விதிப்பதற்கும் சட்ட தீர்வு வந்து பார்த்திங்கன்னா காண்றாங்க. ஓகேவா. சட்டத்தால் வந்து பார்த்திங்கன்னா தீர்வு காண்றாங்க. தொழில் வளர்ச்சி திட்டங்கள் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். விவசாய வளர்ச்சி திட்டங்களை போலயே தொழில் வளர்ச்சி திட்டங்களும் சிறப்பிடம் அளிக்கப்பட்டது. பல்வேறு கனரக தொழில், மத்திய ரக தொழில், சிறு ரக தொழில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக கனரக தொழில்கள் வெளிநாட்டு முதலீட்டுடனும் மத்திய அரசின் உதவியுடனும் தொடங்கப்பட்டன. பாருங்கள், கனரக தொழிலாளர் தான் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு அரசோட உதவியோடையும் நம்ம மத்திய அரசோட உதவியோடையும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. உதாரணமாக பார்த்தீங்கன்னா நெய்வேலி பழுப்பு நிலக்கரி திட்டம் வந்து கிழக்கு ஜெர்மனி வந்து பார்த்திங்கன்னா முதலீடு வந்து கொடுக்குது. ஓகேவா. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி திட்டம் கிழக்கு ஜெர்மனி முதலீடு வந்து பார்த்திங்கன்னா பெறுது. மத்திய அரசோட திட்டமாக இது வந்து உருப்பெறுது. ஓகேவா. எது? நம்ம நெய்வேலி பழுப்பு நிலக்கரி திட்டம் கிழக்கு ஜெர்மனி முதலீட்டை பெற்று மத்திய அரசோட திட்டமாக வந்து உருப்பெறுது. அதே மாதிரி நெய்வேலி அனல் மின்சார திட்டம் ரஷ்யா உதவியோடு இது வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்படுது. சென்னை ரயில் பெட்டி தொழிற்சாலை வந்து துவக்கப்படுவதற்கு சுவிட்சர்லாந்தோட உதவி தேவைப்படுது. ஓகேவா. நம்ம சென்னை பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை இருக்குது தெரியுமா, அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி வந்து சுவிட்சர்லாண்டோட உதவி தேவைப்படுது. இந்துஸ்தான் டெலிபிரிண்டர் தொழிற்சாலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இத்தாலி நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உதவி செய்யுது. ஓகேவா. இது அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க, மேட்ச்சில் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா.
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச்சில் வைப்பாங்க, எந்த இதுக்கு எந்த கம்பெனி வந்து உதவுது அப்படின்ட்டு, எந்த கண்ட்ரி அப்படின்ட்டு. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி திட்டம்னு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி, ஓகேவா. நெய்வேலி அனல்மில் திட்டம் அப்படின்னா இது வந்து ரஷ்யா. சென்னை ரயில் பெட்டி தொழிற்சாலைனா சுவிட்சர்லாந்து. இந்துஸ்தான் டெலிபிரிண்டர் தொழிற்சாலைனா இத்தாலிய நிறுவனம், ஓகேவா. நீலகிரி கச்சா பிலிம் உற்பத்தி தொழிற்சாலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு, ஓகேவா. திருவெரும்பூர் கனரக கொதிகலன் ஆவடி டாங்க் தொழிற்சாலை, நந்தம்பாக்கம் அறுவை சிகிச்சை கருவிகள் உற்பத்தி தொழிற்சாலை மத்திய அரசால் துவக்கப்பட்ட திட்டம். பாருங்கள், இதெல்லாம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், ஓகேவா. நீலகிரி கச்சா பிலிம் உற்பத்தி தொழிற்சாலைன்றது ஃப்ரெஞ்சு, ஓகேவா. ஃப்ரெஞ்சோட உதவியால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் திருவெரும்பூர் கனரக கொதிகலன் தொழிற்சாலை, ஆவடி டாங்க் தொழிற்சாலை, நந்தம்பாக்கம் அறுவை சிகிச்சை கருவிகள் உற்பத்தி தொழிற்சாலை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது. திருச்சியில் பெல் கம்பெனியும் அதுக்கப்புறம் மணலியில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கம்பெனியில் வரும், ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள். வெளிநாடு உதவிகளின் துவக்கப்பட்ட தொழில் வளர்ச்சி திட்டங்கள் 5 ஆண்டு திட்டங்களின் கீழ் மத்திய அரசாங்கம் ஆரம்பித்த திட்டங்கள் போக தமிழ்நாடு அரசாங்கமும் தனியார் துறையும் போட்டி போட்டுக்கொண்டு மத்திய தர சிறு குறு தொழிற்சாலைகள் துவங்கப்பட்ட. பாருங்கள், மத்திய லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தனியார் நிறுவனமும் அரசாங்கமும் வந்து போட்டி போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சிறு குறு தொழிற்சாலைகளாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஓகேவா. காமராஜர் அரசாங்கம் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொழில் பேட்டைகளை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஓகேவா. காமராஜர் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில்பேட்டைகளை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது மூலமாக நூற்றுக்கணக்கான பேருக்கு தொழில் முனைவோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயனடைகிறாங்க, ஓகேவா. என்டர்பிரினியர் இருக்காங்க பார்த்தீங்களா, தொழில் முனைவோர்கள்லாம், அவங்களாம் பார்த்திங்கன்னா இது மூலமாக நிறைய பயனடைகிறாங்க. உற்பத்தி, ஓகேவா. பாருங்கள், இந்த மாதிரி ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்குது, ஓகேவா. அதில் தனியார் துறையில் துணி உற்பத்தி, சிமெண்ட் உற்பத்தி, சர்க்கரை ஆலைகள், மோட்டார் மற்றும் இருசக்கர உற்பத்தி சாலைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா ராஜபாளையத்தில் ராம்கோஸ் தொழிற்சாலை, அதுக்கப்புறம் சேசாய் காகித தொழிற்சாலை, மேட்டுப்பாளையம் விஸ்கோஸு, அதுக்கப்புறம் வடபாதிமங்கலம் சர்க்கரை ஆலை, வண்டலூர் ஸ்டாண்டர்டு மோட்டார் தொழிற்சாலை, எண்ணூர் ராயல் என்ஃபீல்டு மோட்டார் தொழிற்சாலை, அதுக்கப்புறம் அசோக் லேலாண்டு. இந்த தொழிற்சாலையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொழிற்சாலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா காமராஜரோட ஆட்சி காலத்தில் மட்டும் இருந்தது, சரியா. அவர் காலத்தில் மட்டும் இல்லை, அவர் காலத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணது, ஓகேவா. ஏன்னா இப்போவும் பார்த்தீங்க அதெல்லாம் இருக்குது, சரியா. சரி, பாருங்கள். காமராஜர் முதலமைச்சர் ஆவதற்கு முன் மகாராஷ்டிரமும் மேற்கு வங்காளமும் தொழில் வளர்ச்சியின் முன்னணி மாநிலங்களாக இருந்தது. பாருங்கள், காமராஜர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி தொழில் வளர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்டேட் வெயிட்டாக இருக்குது. அது என்னென்னா மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம். இப்போ நாம் காமராஜர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்தை நாம் பின்னாடி தள்ளியாச்சு, ஓகேவா. தொழில்துறை வளர்ச்சியில் மேற்கு வங்காளத்தை பின்னாடி தள்ளிட்டு நாம் 2வது பிளேஸ் போயிட்டோம், ஓகேவா. பாருங்கள், இந்த மாதிரி மேற்கு வங்காள தமிழ்நாடு, ஓகேவா, இவரது ஆட்சி கால இறுதியில் தமிழ்நாடு மேற்கு வங்காளத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்தியாவின் 2வது இடத்தை பிடித்தது. இது வரலாற்று முக்கிய பொருளாதார சாதனையாகும். இது வந்து ஒரு பொருளாதார அதிசயம்ன்றாங்க, ஓகேவா. காமராஜர் செஞ்ச இந்த வேலை இது வந்து ஒரு பொருளாதார அதிசயம் அப்படின்றாங்க. பாருங்கள், எக்கனாமிக் மிராக்கிள், ஓகேவா. சரி, பாருங்கள். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி, அறிவியல் சார்ந்த தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனங்கள் இவர் என்னென்ன ஸ்டார்ட் பண்ணிக்கிறாருன்னு பாருங்கள். காமராஜரோட ஆட்சி காலத்தில் பலதரப்பட்ட அறிவியல் தொழில்நுட்பம் அதுக்கப்புறம் ஆராய்ச்சி நிறுவனங்கள் நிறைய தோற்றுவிச்சிருக்கிறாங்க. அதில் முக்கியமானது பாருங்கள், இந்திய தொழில்நுட்ப நிலையம், ராமானுஜ கணித நிலையம், அதுக்கப்புறம் சென்னை அடையாற்றில் உள்ள புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம், திருச்சியில் பிராந்திய தொழில் கல்லூரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவையில் அரசாங்க பொறியியல் கல்லூரி, காரைக்குடி மின்வேதியியல் ஆராய்ச்சி மையம், அதுக்கப்புறம் சென்னை அழகப்பா தொழில்நுட்ப கல்லூரி. இது மட்டும் இல்லாத பாலிடெக்னிக் தொழில் நிறுவன பயிற்சி நிலையம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவரோட ஆட்சி காலத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஓகேவா. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து மெயின்ஸுக்கு நீங்களாம் வந்து டிஸ்கிரிப்டிவில் அப்படி எழுதணும், ஓகேவா. அடுத்து பாருங்கள், சென்னை அடையாற்றில் செயல்பட்டு வந்த தன்னார்வ உடல்நல சேவைகள் திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ மையம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தனியார் துறையிலையும் பல தொழில்நுட்ப அறிவியல் கல்லூரிகளும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், தனியார் துறையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பல தொழில்நுட்ப அறிவியல் கல்லூரிகளும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாத பாருங்கள், இதோட விளைவாக தமிழ்நாடு தொழில்மயமான அறிவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி குவியமாக திகழுது, ஓகேவா. தமிழ்நாடு வந்து ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தோட ஆராய்ச்சி குவி மையமாக வந்து பார்த்திங்கன்னா திகழுது. மக்களோட தொண்டர் யார், நம்ம காமராஜர். அவரை பற்றி பார்க்கலாம் பாருங்கள். காமராஜர் முதலமைச்சரான பின்னரும் மக்கள் தொண்டராக செயல்பட்டார். மக்கள் துன்பத்தை தன் துன்பமாக கருதினார். இதற்கு 2 எடுத்துக்காட்டுகளை கூறலாம். என்னென்னு பாருங்கள். 1955ஆம் ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டம் வெள்ளத்தாலும் புயலாலும் பெரிதும் பாதிக்கப்பட்டது. அப்போது காமராஜர் அங்கு விரைந்து சென்று மக்களை சந்தித்து சேதங்களை நேரில் பார்வையிட்டு இழப்புகளை அதிகாரிகளுடன் தோராயமாக கணக்கிட்டு அங்கேயே ஆணையை பிறப்பித்தார். பாருங்கள், நிவாரணத் தொகையை உடனடியாக பட்டுவாடா செய்ய வேண்டும் சொல்லி அங்கேயே உத்தரவு போடுறார், ஓகேவா. இதெல்லாம் வெயிட்டான சம்பவம். எங்கே 1955 கிழக்கு ராமநாதபுரம்
நடைமுறைப்படுத்தலை. ஓகேவா? அடுத்து பாருங்கள், அதே போன்று 1962 வட ஆற்காடு மாவட்டத்தில் குடியாத்தத்தில் 50 ஹரிஜன குடும்பங்கள் சார்பாக குடிநீர் கிணறு அதுக்கப்புறம் மின்சார இணைப்பும் வேண்டும் என்று கேட்டு மனு கொடுக்கப்பட்டது. எங்கே? அந்த ஹரிஜன் குடும்பத்தை சேர்ந்தவங்களில். ஓகேவா? அதுக்கும் பார்த்தீங்கன்னா அவர்களது கோரிக்கை நியாயத்தை ஏற்ற காமராஜர் வந்து அதே இடத்துல உரிய உத்தரவை அங்கே பிறப்பிக்கிறார். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் வழியே சென்ற காமராஜர் மக்களை சந்தித்து அவரது கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட்டதாக உறுதி செய்ததா என்பதை உறுதி கொண்டார். பாருங்கள், இந்த மாதிரி அந்த மக்களோட பிரச்சனை வந்து தீர்ந்ததா இல்லையான்ட்டு அங்கேயே போய் உறுதி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். இல்லை நீங்கள் எதாவது நம்மளால ஏதாவது பொய்க்கு இது சொல்கிறாங்களா, யாரையும் நம்ப முடியாது, எல்லாம் ஊழலில் இது ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அங்கேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த ஊரை விட்டு போகிறார். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள் சட்டப்பேரவை கூட்டங்கள். முதலமைச்சர் காமராஜர் சட்டப்பேரவை கூட்டங்களில் தவறாமல் கலந்து கொண்டார். விவாதங்களில் பங்கேற்கவில்லை. அவசியமாயின் விவாதங்களுக்கிடையே குறுக்கீட்டு கருத்து கூறார். பாருங்கள், விவாதத்தில் பங்கு பெறல, ஆனால் தேவைப்பட்டுச்சுன்னா விவாதத்துக்கிடையே வந்து ஏதாவது கருத்து சொல்லுவார். ஓகேவா? விவாதங்களில் பங்கேற்கும் பொறுப்பை சி. சுப்பிரமணியம், எம். பக்தவச்சலம், ஆர். வெங்கட்ராமன் போன்ற அமைச்சர்களிடம் விட்டுவிட்டார். பாருங்கள், இந்த மாதிரி இவர் வந்து விவாதத்தில் பங்கேற்கலை. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 பேர்த்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்க சொல்கிறார். ஓகேவா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் போய் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு பதிலாக இவர் ஒரு 3 பேர்த்த கேட்க சொல்கிறார். யார்? இந்த சி. சுப்பிரமணியம், அதுக்கப்புறம் பக்தவச்சலம், ஆர். வெங்கட்ராமன். இவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தமாரி நீங்கள் ஏதாவது ஒன்றுனா எந்திரிச்சு கேள்வி கேளுங்க. ஓகேவா? நீங்கள் வந்து விவாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அந்த பொறுப்பு விட்டுறாரு. சட்டப்பேரவை விவாதங்களை கூர்ந்து கேட்டு பிரச்சனைகளை புரிந்து கொண்டு பின்னர் அமைச்சர்களுடன் விவாதித்த பின்னர் அமைச்சரவையை கூட்டி இவர் வந்து முடிவெடுப்பார். யார்? நம்ம காமராஜர். அனைத்து கட்சி உறுப்பினர்களும் பேரவையில் கருத்து கூறும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. பாருங்கள், எல்லா கட்சி உறுப்பினர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பேரவையில் கருத்து சொல்கிற உரிமை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? சட்டப்பேரவையில் சி. சுப்பிரமணியத்துக்கும் அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் சி. அண்ணாதுரைக்கும் இடையே எழுந்த விவாதங்கள் பத்திரிகைகளில் விரிவாக வந்து வெளியிடப்பட்டன. ஓகேவா? எதிர்க்கட்சி தலைவராக யார் இருந்திருப்பார்? நம்ம அறிஞர் அண்ணா இருந்திருப்பார். அவருக்கும் சட்டப்பேரவையில் இருந்த சி. சுப்பிரமணியத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விவாதங்கள்லாம் இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் வாக்குவாதம்லாம் இருக்கும். அதை பற்றி பத்திரிகையில் விரிவாக எழுதுறாங்க. ஓகேவா? விரிவாக எழுதி வெளியிடுறாங்க. வானொலி ஒளிபரப்பு உன்னிப்புடன் கேட்கப்பட்டன. எடுத்துக்காட்டாக அழகிரிசாமி அரசாங்க வழக்குரைஞராக நியமிக்கப்பட்ட விவகாரம் பேரவைக்குள் காரசாரமாக விவாதிக்கப்பட்டது. காமராஜர் முதலமைச்சராக இருந்த 9 ஆண்டு காலத்தில் 6 முறையே சட்டப்பேரவை பேசியுள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார் MS முத்துசாமி. பாருங்க, இந்த MS முத்துசாமி மறுபடியும் இங்கே ஒரு டைலாக் போடுறாரு. என்ன சொல்றாரு? காமராஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 ஆண்டு காலம் வந்து முதலமைச்சராக இருந்துக்கிறாரு, ஆனால் 6 முறை மட்டும்தான் சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? யார் சொல்கிறது? MS முத்துசாமி அப்படின்ற ஒருத்தர் வந்து இங்கே சொல்கிறாரு. சரியா? மக்கள் வரி பணத்தில் ஊதியத்தையும் சலுகைகளையும் பெற்றுக்கொண்டு சட்டப்பேரவை உறுப்பினர்களின் தொடர்ந்து சட்டமன்ற கூட்டங்களை புறக்கணிக்கும் பழக்கம் காமராஜர் ஆட்சி காலத்தில் கிடையாதுன்றாங்க. ஓகேவா? மக்கள் வரி பணத்தில் ஊதியத்தையும் சலுகைகளையும் பெற்றுக்கிட்டு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டமன்ற கூட்டங்களை புறக்கணிக்கும் பழக்கம் காமராஜரோட ஆட்சி காலத்தில் இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், அழகிரிசாமி விவகாரம். ஓகேவா? அழகிரிசாமி நீதித்துறையை சேர்ந்தவர். ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கு பிரத்யேக செயலராக இருந்தவர். அதற்பின் மாவட்ட நீதிபதியானார். பாருங்கள், இந்த ஓமந்தூர் இந்த அழகிரிசாமி வந்து நீதித்துறையை சேர்ந்தவராக இருக்கிறார். ஓகேவா? அந்த டைமில் இருந்த அழகிரிசாமி நீதித்துறையை சேர்ந்தவராக இருக்கிறார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வந்து முதலமைச்சராக இருந்தப்போ அவருக்கு பிரத்யேக செயலராக இருந்தவர் தான் இந்த அழகிரிசாமி. ஓகேவா? அவருக்கு பிரத்யேக செயலராக இருந்தவர் தான் அந்த அழகிரிசாமி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அழகிரிசாமி வந்து மாவட்ட நீதிபதி ஆயிடுறார். ஓகேவா? சி. சுப்பிரமணியம் காமராஜர் அமைச்சரவையில் சேர்ந்ததுக்கப்புறம் அழகிரிசாமி அரசாங்க வழக்குரைஞராக நியமிக்கப்படுறார். ஓகேவா? நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி வந்து ஆர்டிக்கல் 76 வந்து பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆர்டிக்கல் 165 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மாநில தலைமை வழக்கறிஞர். ஓகேவா? அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒரு அரசாங்க வழக்கறிஞராக வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கிறாங்க. யாரை? நம்ம அழகிரிசாமி. ஓகேவா? அந்த நியமனத்தை எதிர்த்து வழக்குரைஞர் சங்கம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. பாருங்கள், இந்த அழகிரிசாமியோட இந்த நியமனத்தை எதிர்த்து இந்த மாதிரி வழக்கறிஞர்கள் சங்கம்னு ஒன்று இருக்குது எங்கே? சென்னையில். அவங்க என்ன பண்ணுறாங்க? உயர்நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்றாங்க. ஓகேவா? அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எல்லாமே இந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சிடறாங்க. ஓகேவா? எனினும் அமைச்சர்கள் சுப்பிரமணியம் அவரது உறவினர் அரசாங்க பதவியில் நியமிக்கப்பட காரணமாக இருந்ததாக கூறி சட்டப்பேரவையில் குற்றம் சாட்டப்பட்டது. பாருங்கள், அமைச்சர் சுப்பிரமணியமும் அவங்களோட உறவினர் எல்லாமே பார்த்திங்கன்னா அரசாங்க பதவியில் வந்து நியமிக்கப்பட காரணமாக இருந்ததா சொல்லி இந்த மாதிரி சட்டப்பேரவையிலேயே வந்து பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டுறாங்க. ஓகேவா? பாருங்கள், அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸு, உறவினர்கள் இந்த மாதிரி ஆட்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அரசாங்க பதவியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்திருக்குது.
ஓகேவா. அதை வந்து சட்டப்பேரவையிலே பார்த்தீங்கன்னா குற்றமாக சொல்கிறாங்க. ஓகேவா. சரி பாருங்கள், என்னதான் இருந்தாலும் தப்பு தான், நேர்மையான வழியில் போகணும். ஓகேவா. சரி பாருங்கள், அமைச்சர் சுப்பிரமணியத்தின் மீது உரிமை மீறல் பிரச்சனையும் நம்பிக்கையில்லா தீர்மானமும் கொண்டு வரப்பட்டன. பாருங்கள், அமைச்சர் சுப்பிரமணியத்தின் மீது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உரிமை மீறல் பிரச்சனையும் நம்பிக்கையில்லா தீர்மானமும் கொண்டு வராங்க. விவாதத்தின் போது அமைச்சர் சுப்பிரமணியன் அழகிரிசாமி நியமனத்தை பற்றி முழு விவரங்களையும் உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்தினார். நம்பிக்கையில்லா தீர்மானம் தோற்று போயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இவரை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் சொல்கிறார், அழகிரிசாமியோட நியமனத்தை பற்றி கம்ப்ளீட்டாக சொல்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுது அப்படின்றாங்க. ஓகேவா. அது வந்து தோற்று போயிடுது. அமைச்சரோட நேர்மையும் அழகிரிசாமியோட திறமையும் நிலைத்து நின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க போல். ஓகேவா. யாரையும் இந்த அழகிரிசாமியையும் நம்ம சுப்பிரமணியனையும் பார்த்தீங்கன்னா தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தப்பை வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பை வந்து ரியலைஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா. பின்னர் அழகிரிசாமி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும் அதன் பின் உச்சநீதிமன்ற நீதிபதியாகவும் பதவி உயர்வு பெற்றார். பாருங்கள், இதுக்கப்புறம் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி உச்சநீதிமன்ற நீதிபதியாகவும் வந்து நியமிக்கப்படுறார். இந்த நிகழ்ச்சி பற்றி சுப்பிரமணியம் சுயசரிதையில் எழுதிவிட்டு ஓகேவா, பொது வாழ்க்கையில் இருப்போர் எவ்வித சர்ச்சைக்கும் இடம் கொடுக்காமல் இருப்பது நல்லது என்று குறிப்பிட்டுள்ளார். யார்? சி சுப்பிரமணியம். ஓகேவா. சி சுப்பிரமணியம் அவரோட சுயசரிதையில் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கிறார் என்னன்னு, பொது வாழ்க்கையில் இருப்போர் எவ்வித சர்ச்சைக்கும் இடம் கொடுக்காமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. இந்த டைலாக் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா. சி சுப்பிரமணியன் தான் ஆக்சுவலாக அந்த டைலாக் சொல்லியிருக்கிறது. பொது வாழ்க்கையில் இருப்போர் வந்து எந்தவித சர்ச்சைக்கும் வந்து இடம் கொடுக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி டைலாக்கை போடுறார். ஓகேவா. அடுத்து பாருங்கள், புதிய பஞ்சாயத்து புரட்சி. பாருங்கள், புதுசாக பஞ்சாயத்து வருது, அதில் ஒரு புரட்சி ஆகுது. பாருங்கள், 5 ஆண்டு திட்டம். ஜவஹர்லால் நேரு இந்திய பிரதமர் பொறுப்பேற்றவுடன் திட்ட கமிஷன் அமைக்கப்பட்டு 5 ஆண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. முதல் திட்டத்தில் கிராம வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. பாருங்கள், முதல் 5 ஆண்டு திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிராம வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சமுதாய வளர்ச்சி திட்டங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து துவக்கிறாங்க. ஓகேவா. இந்த சமூக மேம்பாட்டு திட்டம், அந்த சமுதாய வளர்ச்சி திட்டம்லாம் சொல்லுவல்ல, அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். ஓகேவா. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். ஓகேவா. டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா. பாருங்கள், 1952 சமுதாய வளர்ச்சி திட்டங்கள். ஓகேவா. அடுத்து பாருங்கள், பின்னர் தேசிய பயணி திட்டம். பாருங்கள், தேசிய பணி திட்டம். ஓகேவா. நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ். ஓகேவா. அதை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓகேவா. அது வந்து பார்த்திங்கன்னா 1953. அதாவது தேசிய நீட்டிப்பு சேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக இது தெரில. ஆனால் இங்கே தேசிய விரிவு பணி திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது தேசிய நீட்டிப்பு சேவை திட்டம் அப்படின்ட்டு வரும். அதுதான் 1953. ஓகேவா. எதுக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. சரி பாருங்கள், அதன் பின் ஆவடி காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட சோசியலிசிய பாணி சமுதாய தீர்மானத்தின்படி அந்த அடிப்படையில் தீட்டப்பட்ட 2வது 5 ஆண்டு திட்டத்தில் ஜனநாயக அதிகார பரவல் முறையின் கீழ் புதிய பஞ்சாயத்து முறை நடைமுறைப்படுத்தப்படுது. பாருங்கள், நம்ம சோசியலிச நம்ம சமதர்ம கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, இந்தியாவோட சமதர்மத்தின் தந்தைனாலே நம்ம நேரு தான் சொல்லுவோம். அந்த சமதர்ம அமைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முறைப்படி பார்த்தீங்கன்னா இந்த புதிய பஞ்சாயத்து ஆட்சி முறை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துகிறாங்க. எத்தனாவது 5 ஆண்டு திட்டத்தில்? 2வது 5 ஆண்டு திட்டத்தில். ஓகேவா. 2வது 5 ஆண்டு திட்டம் உங்களுக்கே தெரியும், 1956லேருந்து 1961 வரைக்கும் வரும். ஓகேவா. அடுத்து பாருங்கள், வளர்ச்சி திட்டங்கள் பாருங்கள். காமராஜர் ஆட்சியில் முதல் 2 ஆண்டு திட்டங்களில் கூறப்பட்ட கிராம வளர்ச்சி திட்டங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டன. குறிப்பாக புதிய பஞ்சாயத்து ஆட்சி முறை பற்றி மாநிலம் முழுவதும் கருத்தரங்கங்கள், விவாதங்கள், மாநாடுகள் நடத்தப்பட்டு மக்களிடையே விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி நிறுவனங்களுக்கு அதிகாரமும் நிதி ஆதாரமும் அதுக்கப்புறம் உள்கட்டுமான வசதிகளும் நிறைய செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. 1960ஆம் ஆண்டு காந்தி ஜெயந்தி விழாவப்ப தமிழ்நாட்டில் புதிய கிராம பஞ்சாயத்துகளும் பஞ்சாயத்து ஒன்றியங்களும் மாவட்ட வளர்ச்சி மன்றங்களும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பின்னர் இந்த திட்டம் பல கிராமங்களுக்கும் ஒன்றியங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் நிறைய விரிவுபடுத்துகிறாங்க. புதிய பஞ்சாயத்து ஆட்சி முறை காமராஜர் தமிழ்நாட்டில் செய்த அமைதியான உள்ளாட்சி புரட்சின்றாங்க. பாருங்கள், இந்த மாதிரி புதிய பஞ்சாயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணதில் காமராஜருக்கு வந்து ஒரு நல்ல பங்கு இருக்குது. அதனால் ஆனால் நேரு தான் ஆக்சுவலாக கொண்டுட்டு வர்றது, ஆனால் காமராஜர் வந்து உத்தரவு கொடுக்குறாரு இந்த மாதிரிலாம் வந்து கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பெர்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நேரு அக்செப்ட் பண்ணிப்பார். ஓகேவா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த சமதர்ம முறைப்படி தான் இதெல்லாமே கொண்டுட்டு வரார். ஓகேவா. அதனால் இந்த மாதிரி புதிய பஞ்சாயத்து திட்டமும் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுது. ஓகேவா. அடுத்து பாருங்கள், சட்டப்பேரவை தேர்தல் 1962. பாருங்கள், சட்டப்பேரவை தேர்தல் 1962 என்ன நடக்குதுன்னு, தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 1962 பிப்ரவரி 21ஆம் தேதி நடக்குது.
ஓகேவா. இந்த தேர்தலுக்கு முன் இரட்டை உறுப்பினர் தொகுதிகள் நீக்கப்பட்டன. பாருங்கள், இந்த தேர்தலுக்கு முன்னாடி இரட்டை உறுப்பினர் தொகுதிகள்னால் ஒரு மெம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 2 தொகுதியில் நிற்கலாம். அதுதான் இரட்டை உறுப்பினர் தொகுதிகள்ன்றாங்க. இந்த தேர்தலில் போது திமுக காங்கிரஸுக்கு எதிர்க்கட்சியாக வளர்ந்து கொண்டிருந்தது. காங்கிரஸ் தனித்தே போட்டியிட்டது. வழக்கம் போல் பெரியார் ஈவே ராமசாமி காங்கிரஸை ஆதரித்தார். பாருங்கள், காங்கிரஸை இந்த மாதிரி விட்டுட்டு திமுக காங்கிரஸுக்கு எதிராக தனியாக போட்டி போடுது. ஓகேவா, காங்கிரஸ் தனியாக போட்டி போடுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரியார் என்ன பண்ணுறாருன்னா, வழக்கம் போல் சரி காமராஜர் நல்ல மனுஷன், நம்ம அவரையே ஆதரிக்கலான்னு சொல்லி பெரியார் காமராஜரை ஆதரிக்கிறார். காமராஜர் தான் தனது உண்மையான வாரிசு, அவரது தலைமையின் கீழ் தமிழர்கள் நல்ல பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்கிறார். பெரியார் என்ன சொல்கிறாரு, காமராஜர் தான் தனது உண்மையான வாரிசுன்னு சொல்லி அவரது தலைமையின் கீழ் தமிழர்களின் நலன் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்கிறார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூற்று. ஓகேவா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த கூற்று எடுத்து உள்ளே சொருவிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா மாட்டிக்குவோம். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் எப்போ நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா, காமராஜர் பீரியடில் 1962 பிப்ரவரி 21. அதுக்கு முன்னாடி 1957 ஒன்று நடந்திருக்கும். ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். சரியா, சரி பாருங்கள். இந்த மாதிரி வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா இப்போ பெரியார் பார்த்தீங்கன்னா காமராஜரை ஆதரிச்சிருப்பார். அதே மாதிரி காமராஜர் தான் தனது உண்மையான அரசியல் வாரிசுன்னு சொல்லி அவர் தலைமையின் கீழே தமிழர்களோட நலன் பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்கிறாரு. காங்கிரஸுக்கு வாக்களிக்காவிடில் ராஜாஜி சவாரி செய்யும் திமுக குதிரை உங்களை இரக்கமின்றி மிதித்து அழித்துவிடும் என்று பிரச்சாரம் செய்தார். பாருங்கள், நம்ம பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸுக்கு நீங்கள் ஓட்டு போடலன்னா ராஜாஜி சவாரி செய்யும் திமுக குதிரை. ஓகேவா, ராஜாஜி எதெல்லாம் சவாரி செய்கிறாரு, திமுக குதிரையில் ஏறி சவாரி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த குதிரை உங்களை இறக்கமின்றி மிதித்து அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செய்கிறாரு. காமராஜரும் பெரியாரின் மக்கள் செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டார். பாருங்கள், காமராஜரும் பெரியாரோட மக்களோட செல்வாக்கு பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிக்கணும் இல்லை, அதனால் மக்களோட செல்வாக்கை பயன்படுத்துகிறாரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம திமுகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட கட்சி நம்ம ராஜாஜியோட கட்சியும் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கும். ஓகேவா, ஒரே கூட்டணியில் இருந்திருப்பாங்க. அவர் சுதந்திர கட்சின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில் இருந்திருக்கும். ஓகேவா, சரி பாருங்கள். திமுகவின் ஈவைக்கு சம்பத்து கம்யூனிஸ்ட் கட்சியுடன் கூட்டணி அமைக்கலாம் என்று கூறி CN அண்ணாதுரையை ராஜாஜியின் சுதந்திர கட்சியுடன் அணி சேர்ந்தார். பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். நான் சொன்னால இப்போ தான் திமுக கட்சியோட ஈவைக்கு சம்பத் கம்யூனிஸ்ட் கட்சி கூட கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு சொல்ல CN அண்ணாதுரை என்ன பண்ணுவார், ராஜாஜியோட நம்ம கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜாஜி கூட கூட்டணி சேர்ந்துருவார். பாருங்கள், சுதந்திர கட்சி ராஜாஜி எப்போ ஸ்டார்ட் பண்ணுவார், 1959. நம்ம ஆல்ரெடி ராஜாஜி வீடியோ போடும்போது பார்த்தோம். 59 சுதந்திர கட்சி ஸ்டார்ட் பண்ணுவார். 1958 சக்கரவர்த்தி திருமுகன் அப்படின்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பாருன்னு பார்த்தோம். ஓகேவா, சரி பாருங்கள். இதுக்கு காரணமாக ஈவைக்கு சம்பத் திமுகவிலேருந்து பிரிஞ்சு தமிழ் தேசிய கட்சின்ற ஒரு புதிய கட்சியை தோக்குறாரு. இதனால் பார்த்தீங்கன்னா திமுகவோட பலம் இந்த தேர்தலில் பாதிக்கப்படுது. பாருங்கள், அண்ணா கிட்ட போய் இந்த மாதிரி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நம்ம திமுகவில் இருக்கக்கூடிய ஈவைக்கு சம்பத்து, அதாவது பார்த்தீங்கன்னா சொல்லின் செல்வர் ராபி சேதுபிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா, சொல்லின் செல்வர் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இரு வரும். இது பார்த்திங்கன்னா இலக்கியத்தில் சொல்லின் செல்வர் அப்படின்னா ராபி சேதுபிள்ளை நம்ம பார்த்திங்கன்னா பார்த்துருப்போம், நமக்கே தெரியும். இதுவே அரசியலில் சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா நம்ம இந்த ஈவைக்கு சம்பத்தை தான் சொல்லுவோம். ஓகேவா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, இதுவே லாஸ்ட்டாக சொல்லின் செல்வன் இன்னும் வந்தது அப்படின்னா அது அனுமன். ஓகேவா, அனுமனுக்கு இன்னும் வரும். அதனால் சொல்லின் செல்வன் அனுமன் அப்படின்ட்டு இந்த இன்னை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, சரி அடுத்து பாருங்கள். ஏன் இவர் இந்த சம்பத் திமுகவிலேருந்து பிரிஞ்சு போய் தமிழ் தேசிய கட்சின்ற கட்சியை தனியாக தொடங்குறாருன்னா, இவர் போய் இந்த மாதிரி அண்ணா கிட்ட போய் சொல்லியிருப்பார். என்னன்னு நம்ம கம்யூனிஸ்ட் கூட கூட்டணி வைக்கலாம் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அண்ணா இருந்துக்கிட்டு இல்லை வேண்டாம், நாம் போய் ராஜாஜியோட சுதந்திர கட்சியோட கூட்டணி போடலாம்னு சொல்லி கூட்டணி போட்டுருவார். அதனால் இவருக்கு பிடிக்காது, ஈவைக்கு சம்பத்துக்கு பிடிக்காது. அதனால் என்ன பண்ணுறாரு, திமுகலேருந்து வெளியே தமிழ் தேசிய கட்சின்ற ஒரு தனி கட்சியை ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஓகேவா, இதனால் பார்த்தீங்கன்னா திமுகவோட பலம் பார்த்தீங்கன்னா ஓரளவு குறைஞ்சிரும். ஓகேவா, ராஜாஜியோட நிலை பற்றி கவலைப்படாமல் திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தேர்தல் உறவு கைகோர்த்து கொண்டது. அதே போன்று திமுக முத்துராமலிங்க தேவரின் ஃபார்வர்டு பிளாக் கட்சியுடனும் முகமது இஸ்மாயிலின் முஸ்லீம் லீக்குடனும் தேர்தல் உடன்பாடு கொண்டது. பாருங்க, திமுக பார்த்தீங்கன்னா காங்கிரஸை தோக்கடிக்கணுன்ற ஒரே நோக்கத்தோட எல்லா கட்சியோடையும் கூட்டணி போடுது. யார் யார் கட்சியுடன் பாருங்க, நம்ம திமுக பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கூடயும் பார்த்தீங்கன்னா கூட்டணி போடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
முத்துராமலிங்க தேவரோட ஃபார்வர்டு பிளாக் கட்சி அது கூடயும் கூட்டணி போடுது. அதுக்கப்புறம் முகமது இஸ்மாயிலோட முஸ்லீம் லீக் கட்சி அது கூடயும் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி போடுது. ஓகேவா, பார்த்தீங்களா? இந்த தேர்தலில் திரைப்பட உலகை சேர்ந்தவரின் பிரதான பங்கேற்றன பாருங்கள். நம்ம அந்த டைமில் இருக்கக்கூடிய திரைப்பட நடிகர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலில் வந்து பங்கேற்கிறாங்க. அதாவது இந்த பிரச்சாரம்லாம் பண்ணுவாங்க, அதனால் அதுக்காக பங்கேற்கிறாங்க. அதில் பாருங்கள், மக்களிடையே மகத்தான செல்வாக்கை பெற்றிருந்த எம்ஜி ராமச்சந்திரன் திமுகவுக்கு பிரச்சாரம் செய்கிறார் பாருங்கள். டிஎம்கேக்கு நம்ம எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் ஃபுல் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி எஸ்எஸ் ராஜேந்திரன் திமுகவுக்காக தேனி தொகுதியில் போட்டி போகிறார் பாருங்கள். எஸ்எஸ் ராஜேந்திரன் ஒரு வெயிட்டான நடிகர், அவரும் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்காக பார்த்தீங்க அப்படின்னா தேனி தொகுதியில் போட்டி போடுறாரு. சிவாஜி கணேசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சம்பத்தோட தமிழ் தேசிய கட்சியை ஆதரிக்கிறார். யார்? நம்ம சிவாஜி கணேசன். ஓகேவா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு ஆதரிக்கலை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் ஆதரிக்கலை. என்ன பண்ணுறாரு? சம்பத், நம்ம ஈவைக்கு சம்பத் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட தமிழ் தேசிய கட்சியை ஆதரிக்கிறார். காங்கிரஸ் திரைப்பட நடிகர்கள் நடித்த வாக்குரிமை என்ற திரைப்படத்தை தயாரித்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திட்டு பாருங்க. காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரைப்பட நடிகர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த திரைப்பட நடிகர்கள்லாம் வாக்குரிமை அப்படின்ற ஒரு திரைப்படத்தை வந்து எடுத்து அந்த திரைப்படத்தை வந்து தயாரித்து அதை வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. ஓகேவா, அதாவது அந்த படத்தை பார்த்து நம்மளுக்குலாம் ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி அதை வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள் தேர்தல் முடிவுகள் பாருங்கள். தனித்து போட்டியிட்டது. ஓகேவா, தனித்து போட்டியிட்டது திமுக கூட்டணிலாம் பாருங்கள். தனித்து போட்டியிட்டது காங்கிரஸ் தனியாக நின்று போட்டி போட்டுச்சு. 206 இடங்களில் 139 இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜெயிச்சிருச்சு. ஓகேவா, பாருங்கள் சதவீதம் 46.14% தனியாகவே ஜெயிச்சிருக்குது. எது? காங்கிரஸ். திமுக வந்து கூட்டணி போடுது பாருங்கள். திமுக எல்லாம் சேர்ந்து பாருங்கள், திமுக 143 இடத்துல 50 இடங்களில் வந்து ஜெயிக்குது. சுதந்திர கட்சி 94 இடத்துல போட்டி போட்டு 6 இடத்துல ஜெயிக்குது. ஃபார்வர்டு பிளாக் கட்சி 6 இடத்துல நின்று 3 இடத்துல ஜெயிக்குது. கம்யூனிஸ்ட் கட்சி 68 இடத்துல நின்று வெறும் 2 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்குது. ஓகேவா, சரி பாருங்கள். அடுத்தது சோசியலிஸ்ட் கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 இடத்துல நிற்கிது, ஒரு இடத்துல மட்டும் ஜெயிக்குது. இந்த பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி, அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு, இந்த ரிப்பப்ளிகேஷன் கட்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய கட்சி, அதுக்கப்புறம் சோசியலிஸ்ட் லேபரு, அதுக்கப்புறம் ஜனசங்கம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுலேயுமே வந்து ஜெயிக்கலை. ஓகேவா, சோசியலிஸ்ட் கட்சி பார்த்திங்கன்னா 7 தொகுதி இன்னும் ஒரு தொகுதி ஜெயிக்கிறாங்க. சுயேட்சை பாருங்கள் 207 இடத்துல சுயேட்சையாக ஆளுங்க அங்கங்கே நிற்கிறாங்க. ஓகேவா, ஆளுங்க அங்கங்கே நிற்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா சுயேட்சையாக நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க. ஓகேவா, 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா சுயேட்சையாக தனியாகவே நின்று அவங்களாம் பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்கிறாங்க. ஓகேவா, மொத்தம் பாருங்கள், மொத்தம் 13 கட்சிகள் 1962 தேர்தலில் 13 கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்றிருக்குது. அதில் வந்து பாருங்கள் மொத்தம் வந்து பாருங்கள் எத்தனை இடங்களில் ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு 206 இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஓகேவா, சரி பாருங்கள். அடுத்து பாருங்கள் முக்கியத்துவம். தற்கால தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் 1962 பொதுத் தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக கருதப்படுகிறது. இந்த தேர்தலில் காங்கிரஸுக்கு பெரும்பான்மை இடங்கள் கிடைத்தாலும் பிரதான எதிர்க்கட்சியான திமுக 50 இடங்களை வெற்றி பெற்றது. பாருங்கள், என்னதான் வந்து காங்கிரஸுக்கு வந்து அதிகமாக வந்து வாக்கு விழுந்தாலும் திமுக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 இடத்துல இங்கே வந்துட்டாங்க. எப்போ? 1962 தேர்தலில் திமுக வந்து வெயிட்டாக வந்துருச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தடவை ஆட்சி வந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி திமுக உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. ஓகேவா, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 1963 அதுக்கு அடுத்த வருஷமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமராஜர் வந்து பதவி விலகி இந்த மாதிரி கட்சி பணிக்காக ஈடுபட போயிடுவார். சரி வாங்க நம்ம அதை அப்புறம் பார்க்கலாம். சரி பாருங்கள், இங்கே பாருங்கள் திமுக 50 இடங்களில் வெற்றி பெற்றது. ஆனால் அந்த கட்சியின் சிஎன் அண்ணாதுரை ஓகேவா, அவரது சொந்த காஞ்சிபுரம் தொகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வேட்பாளர் நடேச முதலியாரால் வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கப்படுறாரு. யாரே? சிஎன் அண்ணாதுரை வந்து அவரது சொந்த காஞ்சிபுரம் தொகுதியிலேயே காங்கிரஸ் வேட்பாளர் நடேச முதலியாரால் தோற்கடிக்கப்படுறாரு. மொத்தமுள்ள 206 இடங்களில் 130 இடங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்று 3வது டைமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிறாங்க. யாரே? காங்கிரஸ். ஓகேவா, காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3வது டைமாக ஆட்சிக்கு வருது. பாருங்கள் அமைச்சரவை பாருங்கள். முதலமைச்சர் காமராஜரின் 3வது அமைச்சரவை 1962 மார்ச் 3ஆம் தேதி அமைக்கப்படுது. பாருங்கள் 1962 மார்ச் 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 3வது முறை அமைச்சர் அமைக்கிறாங்க காங்கிரஸ். அதில் இடம்பெற்றவர் பார்த்தீங்கன்னா பக்தவச்சலம் நிதி கல்வி அமைச்சராக இருக்கிறாரு. ஜோதி வெங்கடாச்சலம் பொது சுகாதாரம் மற்றும் பெண்கள் குழந்தைகள் நல அமைச்சராக இருக்கிறாங்க. ஆர் வெங்கட்ராமன் நிதி அமைச்சராக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா SM அப்துல் மஜீத் வந்து உள்ளாட்சி நிர்வாக பிரிவை சேர்ந்து அமைச்சராக இருக்கிறாரு. பி கக்கன் பார்த்தீங்கன்னா விவசாயத்துறை அமைச்சராக இருக்கிறாரு.
வீர் ராமையா பார்த்தீங்கன்னா பொதுப்பணி வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கிறாரு. என் நல்ல சேனாதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட்டுறவு காடுகள் அந்த இதாக வந்து இருக்கிறாரு. ஓகேவா. அதுக்கப்புறம் ஜி பூவாகரன் பார்த்தீங்கன்னா விளம்பரம் தகவல் அந்த துறையில் சேர்ந்த அமைச்சராக இருக்கிறாரு. இந்த அமைச்சரவையில் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக சேர்த்து கொள்ளப்பட்டவங்க. அது யார் யாருன்னா ஜோதி அம்மாள், மன்றாடியார், பூவராகவன், அதுக்கப்புறம் மஜித். ஓகேவா. இந்த 4 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக சேர்த்தப்பட்டவங்க. ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள். இந்த அமைச்சரவை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இது 3வது டைம் அமைச்சரவை அமைக்கும் போது இருந்தவங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா. அடுத்து பாருங்கள். சி சுப்பிரமணியன் நாடாளுமன்ற உறுப்பினரால் இது இடம்பெறவில்லை. பாருங்கள், சி சுப்பிரமணியமே ஒரு அமைச்சரவையில் இருந்திருப்பார். ஆனால் இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக போனாலும் இந்த இடத்துல அமைச்சரவையை அவர் ஏற்படுத்தலை. ஓகேவா. அவர் ஆகலை. அதனால் காமராஜர் அமைச்சர்களுக்கு கொடுத்த அறிவுரை என்னன்னா, பிரச்சனையை எதிர்கொள்ளுங்கள், தவிர்க்காதீர்கள், தீர்வு காணுங்கள், நீங்கள் செய்யும் காரியம் சிறியதாயினும் மக்கள் மகிழ்ச்சி அடைவர். ரொம்ப ரொம்ப முக்கியமான டைலாக். ஓகேவா. இதெல்லாம் கேட்டானா நம்மளே மாட்டிக்குவோம். பாருங்கள், பிரச்சனையை எதிர்கொள்ளுங்கள், தவிர்க்காதீர்கள், தீர்வு காணுங்கள், நீங்கள் செய்யும் காரியம் சிறியதாயினும் மக்கள் மகிழ்ச்சி அடைவர். இந்த டைலாக் சொன்னது யார் அப்படின்னா காமராஜர். ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள். காமராஜரோட பதவி துறப்பு. பாருங்கள், காமராஜர் திட்டம் 1962ஆம் ஆண்டு இந்தியா சீனா போர் வந்து நடக்குது. 1959 1962 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியா சீனா போர் நடக்கும். ஓகேவா. இது வந்து 12th புக்கில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 12th ஹிஸ்ட்ரி புக்கில் அந்த தலாயிலாமான்னு ஒருத்தரை பற்றி படிச்சிருந்தீங்கன்னா இந்த இந்தியா சீனா வார் வந்து எதனால் வந்தது அப்படின்றதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா. சரி, பாருங்கள். 1959 1962 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா சீனா போர் நடக்குது. நம்ம பிரதமர் நேரு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டோட பாதுகாப்பை பலப்படுத்துறதுக்கும் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துறதுக்கும் நினைக்கிறாரு. அதனால் காங்கிரஸை அனைத்து படிநிலைகளிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படிலாம் பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் காமராஜர் கூட இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேரு வந்து ஹைதராபாத்தில் சந்தித்து பேசுகிறார். ஓகேவா. காமராஜர் கூட நேரு வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் சந்தித்து பேசுகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா காமராஜர் வந்து மூத்த தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி பொறுப்புலேருந்து விலகி கட்சி பணியை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டால் தான் காங்கிரஸை வந்து பலப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி காமராஜரோட கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார். ஓகேவா. அதை வந்து பார்த்தீங்கன்னா நேரு வந்து ஏற்றுக்கிறார். சரி, ஓகே, நீங்கள் சொல்கிறது தான் தலைவரை கரெக்டு. அதனால் மூத்த உறுப்பினர்கள்லாம் கட்சி பணிக்காக ஈடுபடணும், பதவியை விட்டு விலகி நீங்களாம் கட்சி பணிக்காக ஈடுபடணும், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸை வந்து பலப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. இந்த திட்டத்தை காங்கிரஸ் கமிட்டியும் ஏத்துக்குது. 1963 ஆகஸ்ட் 10 இந்த திட்டத்தை ஏத்துக்கிறாங்க. ஓகேவா. இந்த திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் திட்டம் என்று அனைவராலும் அழைக்கப்படுகிறது. அதான் கே பிளான் அப்படிம்பாங்க. ஓகேவா. இதான் பார்த்தீங்கன்னா காமராஜர் திட்டம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. சரி, பாருங்கள். இந்த திட்டத்தின்படி காமராஜர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவியை துறந்தார். எப்போனா 1963 அக்டோபர் 1. ஓகேவா. உடனே அக்டோபர் 2ஆம் தேதி பக்தவச்சலம் சிஎம் ஆயிடுவார். ஓகேவா. காமராஜர் அக்டோபர் 1ஆம் தேதி 1963 பதவி விலகிறாரு. உடனே அடுத்த நாளே பார்த்தீங்க அப்படின்னா காமராஜர் வந்து பக்தவச்சலத்தை இந்த மாதிரி முதலமைச்சராக சொல்லிடுவார். அதனால் பார்த்தீங்கன்னா பக்தவச்சலம் ஐயா என்ன பண்ணுவார்னா உடனே அடுத்த சிஎம் ஆயிடுவார். பாருங்கள், காங்கிரஸ் தலைவர் முதலமைச்சர் பதவியை துறந்து இந்த மாதிரி கட்சி பணிக்காக டெல்லி சென்ற காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாருங்கள், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காமராஜர் தான். ஓகேவா. எப்போ 1963 அக்டோபர் 9. ஓகேவா. இந்த மாதிரி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. நேரு இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரியை வந்து இந்திரா காந்தியையும் இந்த மாதிரி முறைப்படி பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு பெரிதும் காரணமாக இருந்தவர் யாருன்னா நம்ம காமராஜர் தான். இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்போம். நேரு எப்போ இறப்பார், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இதுவும். 1964 மே மாதம் 27ஆம் தேதி. இது அப்படியே ஒரு பிவைக்குள்ளே கேட்டிருப்பாம்பா, நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாலா லஜபதி ராய்ன்னு நினைக்கிறேன். இந்த 2 டேட்டாவும் பார்த்தீங்க அப்படின்னா இறந்த டேட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா கேட்டு வச்சுருப்பாங்க. ஓகேவா. அது 2த்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நேரு வந்து இறந்ததுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி 1964 வந்து பார்த்தீங்கன்னா பிரதமராக தேர்ந்தெடுத்துருவார். ஓகேவா. அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி 1964 ஒரு விமான விபத்தின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருவார். அதுக்கப்புறம் 1966 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்திரா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா பிரதமராக தேர்ந்தெடுத்துருவார். ஓகேவா. இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலைவர்களை உருவாக்குவார்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கிங் மேக்கர்னு சொல்லியிருப்பாங்க. இதனாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவர்களை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. 1967 நடந்த தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் காமராஜர் தனது சொந்த தொகுதியான விருதுநகரில் திமுக வேட்பாளர் பே சீனிவாசனால் தோற்கடிக்கப்பட்டார். பாருங்கள், இந்த இடத்துல வந்து திமுக வெயிட் ஆயிருது. 1967 எலெக்ஷன் நடக்குது. ஓகேவா. எலெக்ஷன் நடக்குது தமிழ்நாட்டில், சட்டப்பேரவை எலெக்ஷன் வந்து நடக்குது. அப்போ காமராஜர் வந்து அவரோட சொந்த தொகுதி ஓகேவா விருதுநகரில் பார்த்தீங்க அப்படின்னா பே சீனிவாசனால் தோற்கடிக்கப்பட்டார். இது ஒரு வெயிட்டான கொஸ்டின். ஓகேவா. 1967 நடந்த எலெக்ஷனில் சட்டப்பேரவை தேர்தலில் காமராஜரை தோற்கடித்தது யார்? அதாவது காமராஜரோட விருதுநகர் தொகுதியில் காமராஜருக்கு எதிராக இன்னும் போட்டு ஜெயிச்சது யார் அப்படின்னா இந்த பே சீனிவாசன் அப்படின்றவர். ஓகேவா. 1969 காங்கிரஸ் பிளவுபட்ட போது காமராஜர் வந்து அமைப்பு காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஓகேவா. 1969 காங்கிரஸ் வந்து ரெண்டாக பிளவுபடுது. அதை வந்து அமைப்பு, அதாவது பார்த்திங்கன்னா அமைப்பு காமராஜர் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் அமைப்பு காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம். அதான் INCO அப்படின்றாங்க. ஓகேவா. பாருங்கள், என்ற கட்சியை துவக்கினார் என்ற புதுசாக ஒரு கட்சியும் துவக்கிறார். ஓகேவா. காமராஜர் அமைப்பு காங்கிரஸ்ன்ற ஒரு புதிய கட்சியை துவக்கிறாரு. 1975 அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா காமராஜர் வந்து காலமாயிருவார். ஓகேவா. அரசியல் யாத்திரையை விட்டு நிரந்தரமாக முடித்து கொண்டார். அடுத்து பாருங்கள், காமராஜரோட மதிப்பீடு பாருங்க. காமராஜரோட உழைப்பால் உயர்ந்த உத்தமர் யாரு? காமராஜர் வந்து உழைப்பால் உயர்ந்த உத்தமர், அரசியல் துறவி, வாழ்க்கை அனுபவ கல்வி பெற்று இளமையிலேயே காங்கிரஸ் பெரியக்கத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு கிராம நிலையிலிருந்து தேச நிலைமை அளவுக்கு செல்வாக்கு பெற்றவர்னா நம்ம காமராஜர் தான். ஓகேவா. நேருவோட நம்பிக்கைக்குரிய பாத்திரமானவர், தமிழ்நாட்டின் சிந்தனை சிற்பி பாருங்க, தமிழ்நாட்டின் சிந்தனை சிற்பி, செயல் வீரர், தேசாபிமானி, சத்தியமூர்த்தியின் தன்மாற்று வடிவம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்ஸில் எழுதலாம், பாக்ஸ் போட்டு அழகாக எழுதலாம். அரசியல் வாரிசு, 9 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை தொடர்ந்து ஆட்சி செய்தவர், கரைபடா கரைத்தவர். ஓகேவா. கரைபடா கரைத்தவர் பாருங்கள், வந்து லஞ்சமே வாங்கலை, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கரைபடா கருத்தவர் அப்படின்றாங்க. ஓகேவா. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து எதாவது லட்சத்தில் ஒரு சிஎம்மாக தான் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகேவா. சரி பாருங்கள், தன் குடும்பத்தை விட நாட்டையே குடும்பமாக கொண்டு, ஓகேவா, நாட்டையே குடும்பமாக கொண்டு செயல்பட்டவர் காமராஜர். அவர் அபூர்வ அரசியல் பிறவின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்கள், அவரது காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல வரலாற்று சாதனைகள்லாம் செஞ்சுருக்கிறாரு. கேடில் விழிச்செல்வம் கல்வி, கல்வியே மனித ஆற்றலின் திறவுகோல், சமூக விழிப்புணர்வுக்கான அளவுகோல், அது மட்டும் இல்லாத பொருளாதார வளர்ச்சிக்கான நெம்புகோல் என்ற உண்மையை நன்கு உணர்ந்தவர் யார் அப்படின்னா காமராஜர். அறியாமை அகற்றினால்தான் வறுமை ஒழியும் என நம்பியவர், அதுவும் காமராஜர் தான். மக்கள் விழிப்புணர்வுடன் கூடிய பங்கேற்பும் விவசாய தொழில்நுட்ப அறிவியல் பண்பாட்டு வளர்ச்சியும் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவான நோக்கத்தோடு திட்டமிட்டு செயல்பட்டவர் தான் காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்க, அமைச்சர்கள் சி சுப்பிரமணியமும் ஆர் வெங்கட்ராமனும் காமராஜரின் இரு கரங்களாக இருந்து அவரது கனவுக்கு செயல் உருவம் கொடுத்தவர். பாருங்க, காமராஜரோட இரு கரங்களாக இருந்தவங்க யார் யார்? சி சுப்பிரமணியம், வெங்கட்ராமன் தொழில்துறை அமைச்சராக முன்னே பார்த்தோம். சி சுப்பிரமணியமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அமைச்சர்கள் இருந்திருப்பார். ஓகேவா. இலாக்கா இல்லாத அமைச்சர்கள் ஸ்டார்டிங்கில் இருந்திருப்பார், நம்ம பார்த்தோம். ஓகேவா. அடுத்து பாருங்கள், காமராஜர் சிறிய அமைச்சரவையை கொண்டு பெரிய சாதனைகளை செய்தவர். அமைச்சர்களுக்கு செயல் சுதந்திரம் கொடுத்தார். நிர்வாக அரசியல் குறுக்கீடுகளை கட்டுப்படுத்தினார். நிர்வாக நேர்மையும் நாணயத்தையும் பாதுகாத்தார். காமராஜரின் ஆட்சி காலத்தில் தான் அரசாங்க அதிகாரிகளும் அலுவலர்களும் மக்களோடு சேர்ந்து செயல்பட்டனர். பாருங்கள், காமராஜரோட ஆட்சி காலத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்க அதிகாரிகளும் அலுவலர்களும் மக்களோடு சேர்ந்து செயல்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா பொதுக்கல்வி இயக்குனர் நேத்து சுந்தரவடிவேலும் மாவட்ட ஆட்சியர் கி வேங்கட சுப்பிரமணியனும் பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டத்தை மக்கள் பங்கேற்புடன் அனைவருக்கும் கல்வி இயக்கமாக மாற்றியது நினைவு கூறத்தக்கதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், மதிய உணவு திட்டத்துக்கு இவங்க 2 பேர் ரொம்ப நல்லது பண்ணியிருக்காங்கப்பா. யாருன்னா அந்த பொது இயக்குனர் ஒருத்தர் நியமிச்சிருப்பாங்கல்ல, பொதுக்கல்வி இயக்குனராக யார்? நேத்து சுந்தரவடிவேலு அவரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் கி வேங்கட சுப்பிரமணியமும். ஓகேவா. இந்த 2 பேரும் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், தமிழும் ஆங்கிலமும் இந்தியும் அதுக்கப்புறம் தமிழ் சமுதாயம் முன்னேறுவதற்கான முப்பெரும் கருவிகள் என உறுதியாக நம்பினார். பாருங்கள், இந்த 3 லாங்குவேஜ் ஒரு முப்பெரும் கருவின்னு சொல்லிட்டு நம்புறாரு. தமிழர்கள் மாநில தேச சர்வதேச அளவில் உயர வேண்டும் என்று விரும்புகிறார். காமராஜர் கருப்பு காந்தி, படிக்காத மேதை, கர்ம வீரன், கல்வி கண் திறந்தவர், கிங் மேக்கர் என்ற செல்ல பெயர்களால் அழைக்கப்பட்ட காமராஜர் 9 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருந்தமையால் அவருக்கும் மக்களுக்கும் இடையே இருந்த நேரடி தொடர்பு படிப்படியாக குறையலாயிற்று அப்படின்றாங்க. ஓகேவா. பாருங்க, கருப்பு காந்தி, படிக்காத மேதை, கர்ம வீரன், கல்வி கண் திறந்தவர், கிங் மேக்கர். ஓகேவா. சரி பாருங்க, அவர் மாநில அரசியலில் இருந்து மத்திய அரசியலுக்கு சென்ற பின் இந்த இடைவெளி அதிகரித்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அவர் ஆட்சியில் இருந்தபோது நடைபெற்ற ராமநாதபுர கலவரங்கள் எச்சரிக்கை மணியாக ஒலித்தது. நம்ம பார்த்தோம் ராமநாதபுரத்தில் ஏன் கலவரம் வந்துச்சு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேவா. அடுத்து பாருங்க, அவர் தனிமைப்படுத்தப்படுவதை உணர்ந்த தலைப்பட்டார். காமராஜர் கொண்டு வந்த நில சீர்திருத்தங்கள், குறிப்பாக நில உச்சவரம்பு சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டது. பாருங்க, நில உச்சவரம்பு சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுதுன்றாங்க காமராஜரோட ஆட்சி காலத்தில். ஓகேவா. ஊழல்கள் வந்து அதிகமாகிடுச்சுன்றாங்க. காமராஜர் பல விவசாய தொழில் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் அவை தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பெரிய மாற்றம் எதையும் ஏற்படுத்தவில்லை என்று கே ராஜையன் சொல்கிறார். பாருங்கள், ராஜையன் வந்து மறுபடியும் இங்கேயும் வந்துட்டார், இங்கேயும் டைலாக் சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா, காமராஜர் வந்து பல விவசாய தொழில் திட்டங்கள்லாம் கொண்டு வந்து நிறைவேற்றினாலும் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சியில் அதெல்லாம் பெரிய மாற்றத்தை அதெல்லாம் எதுவும் ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லி கே ராஜையன் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தில் நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இவர் வந்து ஏன் எதை வச்சு இவர் இப்படி சொல்கிறாருன்னு தெரில. ஓகேவா. சரி பாருங்கள்,
இந்த யார் சொல்லியிருக்காருன்னா கே ராஜன் சொல்லியிருப்பார். ஓகேவா? காமராஜர் காலத்திலேயே காங்கிரஸுக்கு செல்வாக்கு இழக்க துவங்கியது. திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தங்களது செல்வாக்கை அதிகரித்து கொண்டன. ஆமாம், 2 பேர் கூட்டணி போட்டிருப்பாங்கல்ல, கூட்டணி போட்டு காங்கிரஸை வந்து எதிர்த்திருப்பாங்க. ஓகேவா? காமராஜர் சரியான சமயத்தில் முதலமைச்சர் பதவியை துறந்து மத்திய அரசியலுக்கு சென்றார். அதன் பின் அவரது அரசியல் வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்தார். பாருங்க, இவர் 1963 முதலமைச்சர் பதவியை விட்டு போகாமல் அங்கேயே இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக இவர் தான் இன்னும் 10 வருஷத்துக்கு சிஎம்மாக இருந்திருப்பார். ஓகேவா? தேவையில்லாத இந்த 63 பதவியை ரிசைன் பண்ணனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? சரி பாருங்கள், காமராஜர் கடைசி வரை கர்ம வீரராகவே இருந்தார். பாருங்கள், செயலே அவரது மந்திரம். ஓகேவா? செயலே அவரது தாரக மந்திரம், தொண்டே அவரது வாழ்க்கை பணி, எளிமையாக அவரது இயல்பு, தூய்மையாக அவரது அணிகலன். தற்கால தமிழ்நாட்டின் கல்வி, ஓகேவா, விவசாயம், அறிவியல், தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் தான் இந்த காமராஜர். ஓகேவா? தற்கால தமிழ்நாட்டோட கல்வி, விவசாயம், அறிவியல், தொழில்நுட்பம் இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி வந்து வளர்ச்சிக்கான அடித்தளத்தை அமைச்சு கொடுத்தவர் தான் காமராஜர். அந்த அடித்தளத்தின் மீது தான் அவருக்கு பின்வந்தோர் கட்டிடத்தை விரிவுபடுத்தினார்கள் அல்லது அழகுபடுத்தினர். அவை யாவும் காமராஜர் எழுப்பிய வளர்ச்சி புத்தகத்தின் அடிக்குறிப்புகள், பிற சேர்க்கைகள் போன்றவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமராஜரின் குறைபாடுகள் கதிரவனில் காணப்படும் கரும்புள்ளிகளை போன்றவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. பலர் வரலாற்றை உருவாக்கப்படுகின்றனர், ஆனால் சிலர் வரலாற்றை படைக்கின்றனர். காமராஜர் வரலாற்றை உருவாக்கியவர்கள் ஒருவர். பாருங்க, இதில் வந்து காமராஜர் பார்த்தீங்கன்னா வரலாற்றையே உருவாக்கிய ஒருவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தற்கால தமிழ்நாட்டு வரலாறில் இருக்கக்கூடிய காமராஜர். ஓகேவா? முதலமைச்சர் காமராஜர் ஐயாவை பற்றி இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? எல்லாமே முக்கியமான கண்டென்ட் உள்ளே இருக்குது. ஸோ இதை வந்து மெயின்ஸ் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்டிவாக நீங்கள் எழுதலாம். ஓகேவா? அதே மாதிரி குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 2ஏக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ குரூப் 4க்கே இந்த மாதிரி லெவல் கொஸ்டின்லாம் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தற்கால தமிழ்நாட்டு வரலாறில் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டே வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்திய விடுதலை போராட்ட வரலாறு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் எப்படி விடுதலை வாங்கி சுதந்திரம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேராசிரியர் கா வெங்கடேசன் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. நம்ம அதையும் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா? அதையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.